கேட்கல, ஜாலியா தான் இருக்கு. முட்டி வெளியில் போனவனுக்கு சட்டி கலரை மாத்த சொன்னானா, அந்த கதையால இருக்கு. எவனாவது இந்த மாதிரி ஒரு ஐடியாவை கொடுப்பானா? கொஞ்சமாவது ஒரு அறிவு வேண்டாம் எங்களுக்கு. அதான் அந்த கடவுளா பார்த்து ஒன்று அனுப்பி வச்சிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் வேணானே, நானே போய் உட்காந்துக்கிடுவேன். சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கில் மாட்டிக்கிட்டானே, லாரியில மாட்டிக்கிட்டானே, எல்லாம் ஒன்று தானப்பா. அவங்களோட ரொம்ப 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 பெரிய ஃபேன் நானு. அவங்கள எப்படியாச்சும் என்னோட பாட்காஸ்ட்ல பேச வைக்கணும்னு சொல்லி இங்க அவங்கள நான் கொண்டு வந்துட்டேன். ஹாய் தீபா, எப்படி இருக்கீங்க? ஹாய் ரேகா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை பாக்குறதுக்கு, உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு. ஐ ரியலி ஃபீல் சோ ஹாப்பி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப உங்களோட நீங்க எவ்வளோ இப்ப எந்த இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க தீபா, ஓகேவா? இப்ப உங்களோட சைல்ட்ஹுட், அதாவது எங்க நீங்க பிறந்தீங்க, வளர்ந்தீங்க, எப்படி, எனக்கு எல்லாமே சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு உங்களை பத்தி தெரிஞ்சுக்க. நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டேன். நான் தூத்துக்குடி மாவட்டத்துல முத்தியாபுரம் அப்படின்றதுதான் என்னுடைய கிராமம். ஆனா நாங்க படிச்சது அப்படிலாம் நேசரத்துன்னு ஒரு ஊர்லதான், பக்கத்துல நாசரியத்துன்னு ஒரு ஊர்ல. நிறைய ஊர்ல எடையன்வலை, வள்ளிவலை, சுத்தி சுத்தி நாலு மாவடி, இங்கெல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். நாங்க ஒரு வீட்டுலயே இருக்க மாட்டோம், நாடோடிகள் மாதிரி. அங்க அம்மா அப்பா திடீர்னு எங்க அப்பா நாங்க காலேஜ் விட்டு வந்துட்டு இருக்கும் போதெல்லாம், நம்ம வீடு காலி பண்ணிட்டோம், நீ நாலு மாவடியில இறக்காத, இடையில வழியில காலத்துல. ஆமா, அது மாதிரி அது எப்படியோ அதுக்கு அப்படிதான் இருந்துச்சுங்க. அதனால திடீர்னு திடீர்னு வீடு காலி பண்ணிட்டே இருப்போம். அப்படி நிறைய வீடுகள் காலி பண்ணிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். அதனாலதான் நிறைய பேர் என்னுடைய மொழி கூட ஒரே, இப்ப தூத்துக்குடி வட்டாரம்னா அந்த வட்டாரம் மட்டும் உங்க பேச்சு இல்லையே அப்படிம்பாங்க. ஏன்னா நாங்க திருச்செந்தூர் பக்கம் இருந்திருக்கோம், திருப்பி திருநெல்வேலி பக்கம் போயிருக்கோம், அப்படி கன்னியாகுமரி பக்கம் இருந்திருக்கோம். சோ எல்லா ஊர்லயும் இருந்ததுனால எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையை அடிக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா இதுதான். அப்போ நான் படிச்சுட்டு இருக்கிற காலங்கள்ல டான்ஸ் மேல எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம். சின்ன வயசுலயே யாராவது டான்ஸ் பண்ணாங்கன்னா நான் என்ன மறந்து பாப்பேன். அப்போ நான் சொல்லியிருக்கேன், எனக்கு டான்ஸ் ஸ்கூல்ல ஆடுறதுக்கு மறுக்கப்பட்ட காலங்கள்லதான் எனக்கு டான்ஸ் மேல ஒரு இன்னும் அதிக காதல் வந்தது. அதுதான் என்ன டான்ஸ் கத்துக்கணும், நம்ம டான்ஸ் ஆடிடணும், எப்படியாவது ஒரு டான்ஸ் ஸ்டேஜ்ல ஆடிடணும், இந்த ஒரு தாட்டு மட்டும் தான் மைண்ட்ல இருந்தது. அப்புறம் இசை பள்ளின்னு நம்ம கலைஞர் அவர்கள் ஆட்சி பீரியட்ல எல்லா மாவட்டங்களையும் ஒரு இசை பள்ளியை ஸ்டார்ட் பண்ணாங்க. தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு இசை பள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் 10th முடிச்சுட்டு 11th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அது கேள்விப்பட்டுட்டு நான் டிஸ்கன்யூ பண்ணி, நான் படிச்சா டான்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி, அப்புறம் இசைப்பள்ளியில பரதநாட்டியம் ஃபர்ஸ்ட் இசைப்பள்ளியில தூத்துக்குடி மாவட்டத்துல படிச்ச பிள்ளை நான் தான், முதல் மாணவி. ஆமா, அந்த பள்ளிக்கூடத்துல சேர்ந்து 3 வருஷம் படிச்சு நல்லா டான்ஸ் ஆடியாச்சு. செலிக்க செலிக்க நிறைய கலை பண்பாட்டு துறைன்னு அவங்க ஒண்ணு இது பண்ணி நிறைய நிகழ்ச்சிகள் சீர்காழி அங்கங்கன்னு கூட்டு போவாங்க. அப்பெல்லாம் ஆடிட்டு, அப்ப நான் நல்லா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சார் தான் இந்த பிள்ளைய சென்னையில படிக்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னது. அப்ப கலாட்சேத்ரால படிக்கணும்னு சொல்லிதான் அவங்க, அந்த கலாட்சேத்ரானா அப்போ அது ரொம்ப இதா பேசப்பட்ட நாட்கள். அதுல படிக்கிறதுனாலே ஒரு பெரிய விஷயம். கடைசியில சரி கலாட்சேத்ரால சேர போறேன் அப்படின்ற ஒரு ஆசையில சென்னையில இருந்து தூத்துக்குடில இருந்து சென்னைக்கு வந்தேன். அப்போ எல்லாத்துக்கும் இன்டர்வியூ வச்சாங்க. அப்போ ஒரு பொண்ணுக்கு டான்ஸ் வரலன்னு சொல்லிட்டு, பரத இப்படிதாம்மா அரைமண்டியில உட்காரணும்,
இப்படி கை வைக்கணும் நான் சொல்லி கொடுத்தேன். கடைசியில இன்டர்வியூல அவ செலக்ட் ஆயிட்டா, நான் செலக்ட் ஆகல. இப்படி தெரியலையே, தெரியல. இன்ன வரைக்கும் எனக்கு அதுக்கு விளக்க தெரியல. ரொம்ப வெட்ஸாகி அந்த ரோட்ல நடந்து போகும்போது என் கண்ணுல வடிஞ்ச கண்ணீர் இருக்கு பாருங்க. ஏன்னா நான் சும்மாவே எமோஷன் ஆயிடுவேன் சின்ன விஷயத்துக்கு. புரியுது. எவ்வளவு 3 வருஷம் நம்ம டான்ஸ் படிச்சு நம்மள சேர்க்கலையே அப்படின்னு சொல்லி. அப்பதான் யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி இசை கல்லூரின்னு இருக்கு, அங்கேயாவது படிக்க வைங்கன்னு சொல்லிட்டு மியூசிக் காலேஜ்ல கொண்டு வந்து சேர்த்தாங்க. அந்த 5 வருஷம் அங்க நாட்டிய விசாரதா நட்டுவாங்க நண்பனி முடிச்சேன். முடிச்சு அதுக்கப்புறம் அது படிச்சுட்டு இருக்கிற காலங்கள்லதான் வந்து இந்த கனடாலதான் இப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா விசித்தான்னு, அவதான் வந்து இந்த மெட்டி ஒலிக்கு பேப்பர்ல ஒரு ஆட் வந்திருந்தது. அதை பார்த்து நீ நடிக்க போய அப்படின்னா, அங்க நம்மளுக்கு எல்லாம் எங்கடி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா நான் காலேஜ்ல எல்லாம் மோன் ஆக்டிங் எல்லாம் பண்ணுவேன். நான் மரத்துக்கிட்ட நடிச்சு காட்டுவேன், எப்பவுமே நடிச்சுக்கிட்டே இருப்பேன். இப்ப இந்த ரீல்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, போன் வச்சு பண்றாங்க. அப்ப அதெல்லாம் கிடையாது. அப்ப இந்த ரேடியோல ஓடுற பாட்டு நம்மளே பாடிக்கிட்டு பண்ற இது, நானா பண்ணிட்டு நானா எனக்குன்னு ஒரு வாழ்க்கைய வாழ்ந்த காலங்கள் அதெல்லாம். எப்பவுமே வந்து கலையோடுதான் இருப்பேன் நான். சூப்பர். கலையும் தீபாவும் இல்லாம இருந்த நாட்களே கிடையாது. அதான் என்னோட ஃப்ரெண்டு அவ்வளவு க்ளோஸ். ஏன்னா என்கிட்ட யாரும் பேசாத நாட்கள்ல இந்த நடனம் தான் எனக்கு வந்து பொழுதுபோக்கு. சோ அப்படி இருந்த இதுல வந்து இவ சொல்லி அதுல போய் திருமுருகன் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்பு, சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அது கொஞ்சம் அது முடியவும் முகூர்த்தம்னு ஒரு சீரியல், அப்புறம் அதுலயும் வந்து ஒரு கருத்த பொண்ணு அவங்க மாமாவை லவ் பண்ற மாதிரி அது மாதிரி. அப்புறம் மலர்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். மலர்கள்லயும் அப்படிதான் ஒரு கருத்த பொண்ணு அவங்க மாமாவை லவ் பண்ற மாதிரி. ஆனா மலர்கள் தான் வந்து நம்ம ஒரு பெரிய கேரக்டர் பண்ண இது. அதுக்கப்புறம் மேகலான்னு ஒரு சீரியல், ஒரு வாயாடி பொண்ணு, அப்பெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. மலர்கள்லதான் கல்யாணம் ஆச்சு. மலர்கள் பாதி ஓடிட்டு இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு. மேகலால கன்சீவா இருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் நாளே அவரு விக்ரமண்ணா என்ன சொன்னாங்க, ஏமா இதுல வந்து நீ இவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இன்னசென்டா நடிச்ச, இதுல வந்து ரொம்ப வாயாடியா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவர் நடிச்சு காமிச்சாரு. அதுல வந்து ஓடணும், வில்லன்கள் எல்லாம் அடிச்சு துரத்தணும். அந்த கன்சீவான நேரத்திலே அதெல்லாம் நடிச்சேன். அது அப்படியே என்னுடைய கலை பயணம் அப்படியே வந்துச்சு. குழந்தை பிறந்து என்ன கோலங்கள் நடிச்சேன். அதுக்கப்புறம் என்ன எல்லாரும் மறந்துட்டாங்க குழந்தை பிறந்த பிறகு. அப்பதான் இந்த மாயாண்டி குடும்பத்தார் படம் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. படத்துக்கு நான் எப்படி போனேன் அப்படின்னா, சிவா அண்ணான்னு ஒரு அண்ணா வந்து இந்த சித்திக் சார் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல பண்ண சீரியல் எல்லாமே சித்திக் சார் ஆபீஸ்ல உள்ளதான். தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தது சித்திக் சார் தான். இது நீங்க பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க மெட்டி ஒலியில நீங்க செலக்ட் ஆனீங்கல்ல, அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது? என்ன மாதிரி ஃபீலிங்னா, இப்ப நம்மகிட்ட ஏதோ ஒரு விஷயம் நம்ம ரொம்ப ஒரு கற்பனையில இருப்போம் இல்லையா, அது ஆக்சுவலி நான் வந்து நடிகை ஆகணுங்கிறது என்னுடைய எண்ணமே கிடையாது. எனக்கு வந்து ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ன்றதுதான் என்னுடைய தாட்டு. அது நான் ஆடி முடிச்சேன். இந்த நடிகைன்றது கடவுளா என்னைய எழுத்தாரா அந்த ஃபீல்டுக்குள்ள நான் இருக்கணும் அப்படின்றது விஜிதா வாயால வந்துட்டான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா செலக்ட் எல்லாம் ஆயிட்டு நான் அதுல இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா உண்மையில இந்த அது எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த நம்ம உடம்புக்குள்ள நம்ம ராட்டினம் ஆடும்போது மேல இருந்து கீழே இறங்கும் போது உடம்புக்கு ஒரு மாதிரி புல்ல இருக்கு தெரியும், அது மாதிரி ஒரு பயம், அது ஒரு சந்தோஷமான ஒரு பயம். அதுக்கு எங்க அம்மா வந்து அப்பெல்லாம் அவ்வளவு ஒண்ணு, அம்மா வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் இருந்தாலும் எங்க அப்பா ஊர்ல இருந்தாங்க, எங்க அம்மா இங்க இருந்தாங்க. வாடகை வீடு அது இது அதை தாண்டி எனக்கு எங்க அம்மா வந்து ஒரு 10 காஸ்டியூம் எல்லாம் அடிச்சு கொடுத்து, பாவாடை சட்டை தாவணி. எங்க அம்மா வந்து அது வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு. சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க. அப்போ எங்க அம்மா சப்போர்ட் தான் எனக்கு கடைசி காலங்கள் வரை. எங்க அம்மா கடையில கிடக்குற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணா. அப்ப வரைக்கும் எனக்கு வளர்ச்சி கிடையாது. வளர்ச்சின்றது எங்க அம்மா கடையில இருக்கிற வரைக்குமே எனக்கு வளர்ச்சி கிடையாது. இந்த சினிமா சாப்பாட வச்சுலாம் குடும்பத்தை ஓட்ட முடியாது. ஏன்னா அப்ப வந்து எங்க அம்மாவுடைய பெரும் சப்போர்ட் எனக்கு இருந்தது. எங்க அம்மா கொஞ்சம் பைசா அனுப்புவாங்க எனக்கு எதாவதுன்னா எங்க வீட்டுல இருந்து. ஏன்னா ஒரு பிடி எல்லாத்துக்குமே இருக்கணும், இல்ல நான்லாம் ரொம்ப வாழ்க்கையில
ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். நிறைய வளர்ந்தவர்களுடைய கஷ்டப்பட்டேன்னு சொல்லும் போதுல நான்லாம் கஷ்டப்பட்டது ஒண்ணுமே இல்ல. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நம்மதான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டோன்ட்டு. ஆனா ஒருத்தரும் எப்படி நாங்க சினிமால சாதிச்சோம்னு சொல்லும் போது அதுல ஒரு 1/4% கூட நான் கஷ்டப்படல. இப்ப யோசிச்சு பார்த்தா. ஆனா நான் நிறைய வழிகளை சந்திச்சிருக்கிறேன். ஆனா அவங்க அளவுக்கு நம்ம சந்திக்கல. ஏன்னா எங்க அம்மா சந்திக்க விடல. ஆனா எங்க அம்மா சாகும்போது கூட தீபா எப்படி வாழ்க்கைய வாழ போறாளேன்னு நினைச்சுட்டு தான் செத்து போச்சு. ஆனா எங்க அம்மா இறந்து போனா நான் என்னென்ன ஆசைப்பட்டேன்னு எங்க போனாலும் தீபாக்கா 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 எங்க இருந்து வந்துச்சு இந்த அக்கா? இது வரைக்கும் எங்க அக்கான்னு யாரையும் நீ கூப்பிட, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல உள்ளவனெல்லாம் செல்லம்மா அக்கான்னு கூப்பிடுவாங்க. மக்கள் வாயால கூப்பிட்டாதானே நமக்கு இது. அது எல்லாமே எங்க அம்மாவுடைய மறைவுக்கு பின்ன எங்க அம்மா இருந்து ஆசீர்வாதம் கொடுத்தாலா என்னன்னு எனக்கு தெரியல. பயங்கர வளர்ச்சி எனக்கு இது போதும். நம்ம யாருன்னே தெரியாமலே நம்ம போயிருவோமோன்ற இந்த காலத்துல இன்னைக்கு நம்ம போனோம்னா தீபாக்கா அப்படியா தீபாக்காவா அப்படின்னு ஒரு தெரியற அளவுக்கு ஒரு வளர்ச்சி கொடுத்துருச்சுல. அளவுக்கு அதிகமாவும் நம்ம ஆசைப்படக்கூடாது. இது போதும். உங்க அம்மா எப்ப இறந்தாங்க? இப்ப இது 5வது வருஷம். 5 வருஷம் ஆச்சு. ஓகே. ஆமா ஆமா ஆமா. ஃபைன். எல்லாம் இந்த கொரோனா அம்மாவுக்கு கொஞ்சம் கிட்னி ஃபெயிலியர் இருந்தது. அதனால அது மாதிரி இதாயிடுச்சு. ஆனா என்ன இப்ப வந்து இப்ப நான் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன். மாடி வீடெல்லாம் பெரிய வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா பாக்கலையேன்ற எல்லாத்துக்கும் இருக்கிற வருத்தம் தானே. அது வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பெரிய பிடிமானம் யாருன்னா, ஏன்னா என்ன எல்லாருமே உதாசீனப்படுத்துவாங்க. என்னை உதாசீனப்படுத்தாம என்னை கைய பிடிச்சு கொண்டு வந்த ஒரே ஜீவன் எதுனாலும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. என்ன எல்லாத்துலயுமே நான் ஸ்லோ தான். இப்ப நீங்க ஒரு 10 நிமிஷத்துல படிக்கிற விஷயத்த நான் 10 நாள் படிச்சாதான் எனக்கு மண்டையில ஏறும். எல்லாம் ஸ்லோ தான். அப்ப வந்து எங்க அம்மா சும்மானாலும் எதுலயாவது கலந்துக்க சொல்லுவோம். எதுலயாவது கலந்துக்க பேச்சு போட்டினா கலந்துக்கன்னு சொல்லுவோம். முதல்ல ஸ்கூல்ல படிக்கும் போதெல்லாம் நானும் அப்பெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் எழுதி படிச்சு எங்க அம்மாட்ட கரெக்டா தான் ஒப்பிப்பேன். ஆனா ஒரு 4 பேரை கண்டோம்னா பயத்துல வராது. தப்பு தப்பா இறக்கி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஆனா எங்க அம்மா விட மாட்டா. திருப்பி வீட்டுல வந்து அதை சொல்லுவா. என்கிட்ட சொல்லு ஏன் விட்ட. அதே மாதிரி ஒரு கோயில்ல ஒரு விளையாட்டு போட்டி நடந்தது. அப்ப வந்து இந்த ஊசி கோர்த்தல் போட்டி நீ சேர்த்து விட்டாச்சு எங்க அம்மா. எல்லாரும் கோர்த்துட்டு ஊசி கோர்த்தல் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. அப்ப வந்து எல்லாரும் ஓடி பரிசு அடுத்த விளையாட்டு போட்டியே நடந்துருச்சு. நான் இன்னும் கோர்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு விளையாட்டு போட்டி முடிஞ்சிருச்சுன்னு கூட தெரியல. அவளை தட்டி அப்ப எங்க அம்மா வந்து அது பரவாயில்ல கோர்த்துன்னு பக்கத்திலே நின்னு விளையாட்டு போட்டிங்கிறது முடிஞ்சிருச்சு. கோர்த்து முடிச்சோடனே எங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு கைத்தட்டு கிடைச்சு. அதுதான் வந்து அந்த உற்சாகப்படுத்துறத எங்க அம்மா கிட்ட ஜாஸ்தி உண்டு. எல்லா விஷயத்திலயுமே அந்த ஒண்ணுதான் என்ன வந்து இப்பவுமே எங்க அம்மா சொல்லுவாங்க யார பார்த்து பயப்படக்கூடாது. இப்ப ஸ்டேஜ்ல நிக்கிறோமா அது எல்லாம் வந்து தூணு கல்லுன்னு நினைச்சுக்க. நீ இப்ப இந்த மரத்துக்கிட்ட பேசுற மட்டைக்கிட்ட பேசுற அது நம்மள திருப்பி அப்படி நினைச்சுக்கிட்டு எதனாலும் சொல்லு. அப்படி சொல்லி 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 அம்மாவுடைய அந்த எண்ணங்கள் தான் இப்ப வந்து எனக்கு தைரியமா உள்ள வருது. அவ்வளவுதான். சோ ஸ்வீட். ஐயோ உங்க அம்மா செம்மையா சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்ம எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளவு வந்தாலும் இல்ல, நம்ம அம்மா சந்தோஷப்படுற அளவுக்கு வேற யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க. அம்மா தான் ஃபர்ஸ்ட் என்ன பொறுத்தவரை இல்லையா? அவங்களோட சப்போர்ட் டெஃபினட்டா இன்னைக்குமே இருக்கும். அதை மறக்கவே முடியாது. எஸ், நீங்க சொல்றது கரெக்ட். 100க்கு 100 உண்மை. இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களோட அம்மாவோட பிளெஸிங்ஸ் தான் இப்ப உங்களை எங்கேயோ கொண்டு போய்கிட்டு இருக்கு. அது நான் என்ன சொல்றேன்னா இதை நான் வளர்ச்சியா கூட பாக்கல. எல்லாரும் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு ஏக்கத்தோட ஒரு தீபான்னு ஒருத்தி அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த உலகத்துல. நம்மளை யாராவது பார்க்க மாட்டாங்களா, நம்மகிட்ட யாராவது பேச மாட்டாங்களா, நம்மகிட்ட யாராவது சிரிக்க மாட்டாங்கன்னு அந்த ஏக்கத்துக்கு கடவுள் வந்து என்னுடைய 34வது வயசுல வந்து ஒரு பரிசு கொடுத்துருக்காரு. நீ எங்க போனாலும் உன்னை பாக்குறதுக்கு ஆளு இருக்கிறாங்க. நீங்க பாருங்க இப்ப கனடால இருந்து பேசுறீங்க. கனடாக்கு எனக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க. இப்ப துபாய் போயிட்டு வந்தேன், குவைத் போயிட்டு வந்தேன். அப்ப எங்க போனாலும் இப்ப நம்ம ஒரு ஷூட்டிங்காக எந்த கிராமங்களுக்கு போனாலும் தீபாக்கா கிண்டல் அடிக்கிறாங்க. நீங்க மத்த ஆர்டிஸ்ட பண்ண முடியாது. என்னைய வந்து எல்லாருமே வாப்பா ஏக்கா நீ வாப்போன்னு தான் சொல்லுவானு. ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு அக்கா என் அக்கா உன் அக்காட்ட நீ எப்படி பேசுவ அப்படிதான் பேசுவானு.
ஏக்கா உனக்கு வெண்ணி வைக்கிறதுக்கு நான் சொல்லி தரேன் வாம்பாங்க கிண்டலுக்கு. ஏன்னா எனக்கு சமைக்க தெரியாது. உங்களுக்கு சமைக்க தெரியாதா? ஏன்னா இந்த குக்கு வித் கோமாளி, இந்த டாப் குக்கு டூ குக்கு எல்லாம் ஆமா பாக்குறாங்கல்ல, ஆமா ஆமா. அதை பார்த்துட்டு அது மாதிரி அது மாதிரி கிண்டல் அடிக்காங்களா. உண்மையிலே அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி நீ யாராவது கிண்டல் அடிக்க மாட்டாங்களா ஏங்கின நாட்கள் உண்டு. எல்லாரும் இப்ப அதை நிவர்த்தி பண்றாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பங்கு கொடுத்து, அதாவது ஒரு ஒரு இந்த பிறப்பே கடைசி பிறப்பு என்னமோ, அதனால அது ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேற்றிட்டு வந்துடட்டும். நீங்க எல்லாம் கிண்டல் அடிங்க, ஜாலியா அதை வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு சொல்றாரோ என்னமோ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தவங்களை ஹேட் பண்ணி கிண்டல் அடிக்கிறது வேற. புரியுது புரியுது. இது என்னைய வந்து கியூட்டா கிண்டல் அடிக்கிறாங்க, நான் அதை ரசிக்கிறேன். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. சில பொம்பளை பிள்ளைகள் கூட கிண்டல் அடிக்காத என்னைய. அது நான் ரொம்ப ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுவேன். என்ன தெரியுமா, சில இடத்துல போய் அப்பதான் எழுதிருப்போம், யாருன்னே தெரியாது. தீபாக்கா நீங்க டிவில மட்டும் சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்கம்மா, இப்பதாடா வந்து எனக்கு தெரியாதுடா அவங்கள யாரும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷமாவது ஆகணும் மேடா அப்படின்னு. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப உன்னதமான 37 வயசுக்கு அப்புறம் இப்ப ரொம்ப சந்தோஷமா எனக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே பேரட்டும், காட்ஸ் கிரேஸ் அப்படியே போகட்டும், அப்படியே இருக்கு. ஏன்னா நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்களை பார்த்தா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிலாம் இல்லைங்க, உங்களை பார்த்தா எங்க வீட்டு பொண்ணு மாதிரியே இருக்கு. இப்ப நீங்க மேடம் சொன்னீங்க, எனக்கு வேண்டாம், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும், நீங்க ரேகான்னு சொல்றதா எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மேடம் எல்லாம் அது வந்து யாரையோ அதாவது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க ரேகான்னு சொன்னீங்கன்னா அது எனக்கு நிஜமா இப்ப வந்து நிஜமாவே எனக்கு சொல்றோம் அவ்வளவு ஆசையா இருக்கு. நீங்க இன்னைக்கு ரேகான்னு சொன்னீங்கன்னா எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு. ஏன்னா உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உங்களை எல்லா இதுலயும் நான் பார்த்திருக்கேன். உங்ககிட்ட எப்படியாச்சும் பேசணும் தான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் ரொம்ப நாளா உங்களை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? எனக்கு தெரியாதா? ஆமா, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சரி, ஓகே. நீங்க வந்து இப்ப நீங்க வந்தீங்க, நிறைய சீரியல்ஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய சீரியல், அதாவது சீரியல் தான் அதாவது ஒரு பயிற்சி பள்ளிக்கூடம். அது ஒரு பள்ளிக்கூடத்துல இருந்ததுனாலதான் இன்னைக்கு சினிமாவுல நம்ம வந்து எது நடிச்சாலும் பரவாயில்ல. எந்த டைலாக் டக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் ருத்ரதாண்டவம் ஒரு படம் நடிச்சேன். அதுல வந்து லாஸ்ட் அந்த ஒரு கோட் சீன், அது வந்து ஒரே டேக்ல, அது 2வது டேக் கூட எடுக்கல, ஒரே டேக் தான். அது மாயாண்டி குடும்பத்தான் ஒரே டேக் தான், ருத்ரதாண்டவம் ஒரே டேக் தான். எங்க கேட்டாலும் தைரியமா சொல்லலாம். அங்க எல்லாரும் கேட்டாங்க, இந்த டைலாக் நீங்க எப்படி சொன்னீங்க? எனக்கு வந்து அது குட்டி டைலாக். ஏன்னா நாங்க சீரியல்ல பெருசு பெருசா பேசி பழக்கம். நான் சீரியல்ல கூட ப்ராம்ப்ட் வாங்க மாட்டேன். சீரியல்ல நாம ப்ராம்ப்ட் வாங்காத அதாவது ஒரு 4-5 பேர் இருக்கும் சீரியல்ல ஆர்டிஸ்ட். இன்னுமே ப்ராம்ப்ட் வாங்க மாட்டோம். அது கஷ்டமோ நஷ்டமோ. ஒரு மேல் ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, லேடி ஆர்டிஸ்ட் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. போனோடனே எங்களுக்கு வேலையே வந்து படிச்சிடுறது. என்ன டைலாக் முன்னாடியே படிச்சு முடிச்சிருவீங்க எல்லாத்தையும்? இல்ல, வர வர படிச்சிருவேன். அதுதான் அந்த சீனுக்கு வர வர படிச்சிருவேன். இல்ல மொத்தமா படிச்சிருவேன். இது வந்து அது எங்களுக்கு ஆரம்ப கட்ட காலத்துல மெட்டிஒலி சீரியல்ல இருந்து வந்த பழக்கம். அதை மாத்த முடியல. நிறைய பேர் ப்ராம்ப்ட் எடுத்துக்கங்கம்பாங்க, ஏன் கிட்ட இதை போட்டு படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு. ஆனா அதுல நம்ம வந்து டெய்லி நம்ம அங்க போயிட்டு அது ஒரு பள்ளிக்கூடம், அவ்வளவுதான். நான் அப்படிதான் நினைச்சுப்பேன். டைரக்டர் வந்து எல்லாருமே எனக்கு வாத்தியார் தான். சோ ஒரு வாத்தியார் என்ன சொல்றாரோ அதை நம்ம வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுல ஒரு சில வாத்தியார்கள் வந்து என் மனசுல நிப்பாங்க, என்னைக்குமே இருப்பாங்க. சீரியல்ல நான் வந்த காலகட்ட புதுசுல திருமுருகன் சாரு, அடுத்தது வந்து திருச்செல்வம் சாரு, கோலங்கள் டைரக்டர். ஆமா, அடுத்தது விக்ரமாதித்தன் அண்ணா இருக்காங்க, அவரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு அன்பான ஒரு ஸ்தானத்துல இருக்கிறாங்க. இது பத்ரி சார்னு ஒருத்தர், அவரு படம் பண்ணிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். அவருதான் எனக்கு வாத்தியார். பயம் ரொம்ப. அந்த பயம் தான் என்னைய வந்து கரெக்டா படிச்சு மனப்பாடம் பண்ண வச்சது. ஆமா, ஒரு வாத்தியார் ஸ்தானம். இன்னுமா அவர்கிட்ட நான் பேசல, ஆனா என் வாத்தியார் ஸ்தானத்துல அவர் இருக்கிறாரு. அது மாதிரி மரகத வீணைன்னு செல்வம் சாரு, இவங்கெல்லாம் ஒரு வாத்தியார் ஸ்தானத்துல நம்ம வச்சிருக்கோம். சோ அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். ஜவஹர் அண்ணா, அவெல்லாம் ஒரு அன்பான ஸ்தானம். அந்த மாதிரி அண்ணா ஸ்தானத்துல கொஞ்சம் பேரு, ஒரு அன்பான ஸ்தானத்துல கொஞ்சம் பேரு, கொஞ்சம் பேரு வாத்தியார் ஸ்தானத்துல. சீரியல்ல நான் ஒர்க் பண்ண நிறைய பேரை நான் மைண்டுக்குள்ள இது பண்ணி வச்சிருப்பேன். அப்படியே போயிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இன்னைக்கு படத்துல இல்ல. படத்துல இன்னைக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மள சொல்றாங்க அப்படின்னா. இன்னொன்னு, படத்துல நான் ஒண்ணு வித்தியாசமான கேரக்டர் பண்றேன்.
அதுலதான் நான் ஜெயிச்சு காட்டணும். எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு. ஏதாவது டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அது என்னால பண்ண முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா நான் வந்து உணர்வுகளை எனக்கு வெளிப்படுத்த தெரியுது. இப்ப ஒரு அழுகையோ சிரிக்கோ ஒரு உணர்ச்சி வசமான டயலாக்கோ அதை வந்து எனக்கு வெளிப்படுத்த தெரியுது. ஆனா அந்த இப்ப நம்ம விக்ரம் சார் எல்லாம் இந்த காசி படத்துல எல்லாம் கண்ணு தெரியாத கேரக்டர் எல்லாம் பண்ணாங்க. காது கேட்காத கேரக்டர்னா அவங்க எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணணுங்கிறது எனக்கு ஒரு கடினமான சேலஞ்சா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலன்னா அந்த பயிற்சிகள் நான் எடுத்ததும் இல்ல. சோ வந்து அது மாதிரி டிஃப்ரெண்டா நடிக்கணும், அதுக்கு சில ஆசிரியர்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஓ ஓகே. இப்ப நீங்க ஒரு டைலாக் இந்த சினிமா ஆகட்டும் சீரியல் ஆகட்டும் டைலாக்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறாங்கல்ல, நீங்க வந்து டைலாக்ஸ் வச்சு நீங்களே நடிக்கிறதா இல்லாட்டி சில பேர் உங்களுக்கு வந்து கத்து தருவாங்களா டைரக்டர்ஸ், இந்த மாதிரி நடி அந்த மாதிரி நடிட்டு? சிலர் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ்ல வேணும்பாங்க. சிலர் வந்து எங்களுக்கு நீ நம்ம நடிக்கிறதே ஓகே சொல்லிடுவாங்க. சில டைரக்டர் சொல்லி கொடுத்ததை நம்ம நடிச்சிருப்போம். ஆனா ஸ்கிரீன்ல அது வந்து ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க, இல்லன்னா தீபாக்கா நல்லா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ரெண்டும். ஆனா அது வந்து அப்ப நான் எடுத்துப்பேன், அது நம்ம தப்பு கிடையாது, அவர் சொன்னதை நம்ம நடிச்சோம் அப்படி. சில இடத்துல வந்து நான் அதாவது ஓவர் ஆக்டிங் நான் நினைப்பேன். ஆனா அந்த இடத்துல வந்து இப்ப மாயாண்டி குடும்பத்துல நான் இன்ன வரைக்கும் நினைப்பேன் நம்ம ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டோம்னு நினைப்பேன். ஆனா எல்லாருடைய மனசு இன்னைக்கும் வந்து சொல்றாங்க எல்லாரும், நீங்க தானே மாயாண்டி குடும்பத்தார் அக்கா அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த அடையாளம் எனக்கு கொடுத்தது கடைக்குட்டி சிங்கம் படம் தான். அப்ப என்னை மறந்துட்டாங்க எல்லாருமே. மாயாண்டி குடும்பத்தார் அக்கான்னு யாருன்னே தெரியாம இருந்தது. ஆனா எல்லாருக்கும் அந்த அக்கா பிடிச்சிருந்தது. அந்த அக்காவை தெரிய வைக்கிறதுக்கு கடைக்குட்டி சிங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. ஆனா இப்ப என்ன பாக்குறாங்க சிங்கத்துக்கு. ஆமா கார்த்தி தெரியும். ஆனா கடைக்குட்டி சிங்கத்தை யாரும் சொல்றது இல்ல. இப்ப பாக்குறவங்கள நீங்க தானே மாயாண்டி குடும்பத்தார் அக்கா அப்படிம்பாங்க. அந்த அது அப்ப நம்ம ஓவர் ஆக்டிங் நினைச்சது ஓவர் ஆக்டிங் இல்ல, எல்லாரும் மனசுலயும் இருக்கு. சோ அந்த மாதிரிதான். ஓகே. இப்ப வந்து நீங்க சீரியல்ல இருந்து படத்துக்கு வந்தீங்க இல்லையா, அந்த படம் ஃபர்ஸ்ட் படம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது, எப்படி எந்த டைம்ல உங்களுக்கு வந்தது, எந்த சீரியல் பண்ணிட்டு? சீரியல்ல நடிச்சிட்டு இருக்க அத அந்த மேகலா சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் போதுதான் அப்ப அதுல வந்து மேனேஜரா சிவானான்னு ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. உசிலே சிவான்னு பேர் அவர் பேரு. அவரு வந்து வெடிகுண்டு முருகேசன் ஒரு படத்துக்கு அவரே தான் மேனேஜர். வந்து அதுல வந்து ஒரு கேரக்டர் தேவைப்பட்டிருக்கு. எப்படின்னா கொஞ்சம் புத்தி ஸ்தாபினம் இல்லாத ஒரு கேரக்டர். அது இந்த மன வளர்ச்சி குன்றிய சிறப்பு குழந்தை மாதிரி. அப்ப யார போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அவர் என்னைய சொல்லியிருப்பாரோ என்னமோ தெரியல, என்னைய கூப்பிட்டு ஒரு டெஸ்ட் ஷூட் மாதிரி வச்சாங்க, நடிச்சு காட்ட சொன்னாங்க. ஏமா நீங்க அதாவது மனநல சரியில்லாதுன்னு அந்த படத்துல எல்லாம் காட்டுற மாதிரி அந்த பைத்தியக்கார கேரக்டர் கிடையாது, இந்த மனநல சரியில்லாதவங்க பாத்துருப்பீங்களா அப்படின்னாங்க. அந்த இல்ல சிறப்பு குழந்தைகள் இருக்காங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்களா சிறப்பு அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் என்னைய வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணாங்க. அப்ப வந்து மூர்த்தி சார் அதோட டைரக்டர். அப்போ நான் அதை பண்ணேன். அப்போ அது ஓகே ஆகி அந்த படம் நான் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் சினிமா படம்னு பண்ணது. ஆனா ஃபர்ஸ்ட் படத்திலேயே அது பெரிய கேரக்டர் தான் நான் பண்ணேன். ஆனா அந்த படம் வந்து பெருசா போகல. அத பாட்டு வரும், பசுபதி அப்பா கூட வந்துகிட்டே இருப்பேன் நான் ஃபுல்லா. அந்த படம் பூரா இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு கேரக்டர். ஆனா அந்த படம் வந்து பெருசா போகல எதிர்பார்த்த அளவுக்கு. அதனால இந்த படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த படத்துல வந்து கேமராமேன் ஒருத்தர் இருந்தாரு. அந்த அவருதான் வந்து மாயாண்டி குடும்பத்தாருக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணாரு. அவருதான் மாயாண்டி குடும்பத்தாரு கேமராமேன். அப்ப வந்து நீ வாமா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அங்கேயும் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு இது பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டாரு அந்த டைரக்டர். அவர்தான் ராசி முதல்வன் சார். அதுல வந்து அதுலயும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் தான் கொடுத்தாங்க. என்கிட்ட அவரு அந்த சீன் சொல்லும் போது, அதாவது அந்த ஃபர்ஸ்ட் நடிச்ச சீன் நினைக்கிறேன், சாப்பிடாம போயிட்டாருமா, பொல கண்ணீர் வடிச்சுட்டே சொன்னாரு. அவருடைய நிஜ வாழ்க்கையில நடந்ததா என்னன்னு தெரியல. அப்போ அழுதுட்டே சொல்லும் போது எனக்கு அது ரொம்ப ஐயோ இவரே இப்படி அடிச்சுட்டு சொல்றாரே, நம்ம எப்படி சொல்ல அப்படின்னோடனே இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கும் போது கேமராமேன் சொன்னாரு, தீபாக்கா மேல எனக்கு தீபா மேல எனக்கு எல்லாரும் அக்கா அக்கா சொல்லி அக்கா வச்சா, தீபா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, பரணி அண்ணா அவர் பேரு, பரணி கேமராமேன் அண்ணா, நம்பிக்கை இருக்கு, ஒரே டேக்ல பண்ணிடுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மானிட்டர் எல்லாம் பார்க்க வேண்டான்ட்டாப்ல.
ஓ. இன்னொருத்தர் நம்பிக்கையும் நம்ம காப்பாத்தணும். ஐயோ. ஆனா அந்த டைம்ல எனக்கு அதெல்லாம் தோணல. ஆனா ஆ. நடிச்சேன், ஏதோ ஒரு நடிச்சு அத நடிச்சாச்சு ஒரே டேக்ல. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த ரோடு பூரா அந்த கூழாங்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் எங்கேயுமே தெரியும். சொன்னதுல சொல்றேன். அந்த கூழாங்கல்லு அப்படியே ஃபுல்லா அந்த ரோட்ல அப்படியே ஓடி வந்து விழுவேன். அந்த கல்லெல்லாம் கால்ல குத்தி 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 4 நாள் எனக்கு வந்து என் காலை கீழே வைக்க முடியாத வேதனை. ஐயோ. அது ஓடும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா பயங்கர வேதனை அந்த இது. ஆனா அந்த படத்துக்கு மக்கள்கிட்ட கிடைச்ச வரவேற்பு எனக்கு இன்னும் மறக்க முடியல. அதுக்கப்புறமா மாயாண்டி குடும்பத்தார்ல வந்து படம் ரிலீஸ் ஆகும். படம் சூப்பரா ஓடுது. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகும், எனக்கு குழந்தை 2வது குழந்தை அந்த வயித்துல இருந்தா அப்போ. ஓ. எனக்கே தெரியாது இருந்துச்சு. கடைசியில படம் ரிலீஸ் ஆகும், என் பையன் வந்து 9ஆம் மாசம் வயித்துல, 2வது பையன். எத்தனையோ படம் வந்துச்சு, இந்த பயவுளையால நான் நடிக்க முடியாம போச்சு. அச்சோ. 2வது பிள்ளைனாலயா? எல்லாரும் மறந்துட்டாங்க. அடுத்து ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்திகை பெண்கள்னு ஒரு சீரியல், திருமுருகன் சார், அதே திருமுருகன் சார் தான் எனக்கு மறுவாழ்வு கொடுத்தது. பானு அம்மா கேரக்டர் நடிக்க வச்சாரு. அதுதான் அப்புறம் அப்படியே நடிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது வள்ளிகாந்தன்னு ஒரு டைரக்டர், அவரு வந்து அது என்ன, அவரு வந்து இந்த நம்ம பாண்டியராஜ் சார் இருக்காருல்ல, அவரோட அவரு வந்து செமன்னு ஒரு படம் பண்றாரு. அதுல இந்த ஊர்ல பொருளி பேசுற மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் வாணி ராணி நடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ. அதுல இந்த அக்கா பண்ணா நல்லா இருக்கும்னு என்னைய வந்து கூட்டு வந்து நடிக்க வச்சாரு. ஒரு 4 நாள் நடிச்சேன்னு நினைக்கிறேன். 4வது நாள் பாண்டியராஜ் சார் எய்தாக்குல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுதான் அந்த குரு பார்வை படுற நேரங்கிறது. அது வந்து அவர் பார்த்துட்டு போயிட்டாரு, எனக்கே தெரியாது. இந்த நேரத்துலதான் எங்க அம்மா வந்து குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வான்னாப்ல. எங்க குலதெய்வ கோயில் அது ரொம்ப கஷ்டம், எனக்கு வெறுத்து போயிட்டு லைஃப் எல்லாம். அப்போ வந்து அந்த எங்க வீட்டுக்காரர்கிட்ட போறேன்னே சொல்ல, அவர் கோயிலுக்கு தான் போறேன். ஆனா அவர்கிட்ட நான் ஊர்ல நான் கோயிலுக்கு போறேன்னு கூட சொல்ல, யார்ட்டையுமே சொல்லல. எந்த கோயில் இது? புன்னை சாத்தான் குறிச்சின்னா ஆத்தூர் கிட்ட இருக்கு, திருச்செந்தூர் போற வழி. ஆமா, குலதெய்வம் எங்க வீட்டுக்காரரோட குலதெய்வ கோயில். எங்க அம்மா தான் சொன்னா, உனக்கு பிடிக்கலனாலும் புருஷ குலதெய்வ கோயில் தான் போனோம், சாமி வான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டா. அன்னைக்கு வந்து பங்குனி உத்திரம். என்ன மீறி அந்த சாமிய பார்த்து ஒரே அழுக, கண்ணலா கொட்டுது. இப்படின்னா என்ன, எத்தனை வருஷம் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு அப்படி மேல கீழே வாங்குது. எல்லாரும் பாக்குறாங்க, முந்தி வச்சு தொடக்க தெரியக்கூடாதுன்னுட்டு. அப்ப அந்த ஒரு மரத்துல உட்கார்ந்துருக்கேன், எங்க சாமிக்கு ஏத்தாக்குல உட்கார்ந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு போன் வருது. பாண்டியராஜ் சார் ஆபீஸ்ல இருந்து பேசுறோம், வாங்க சார் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் பண்ணணுமா, ஒரு படம் பண்றாங்க அப்படின்னு. அப்ப கூட எனக்கு அது பெருசா தெரியல. அப்படியே சரி வந்தோம், கோயிலுக்கு வந்தோம், ஒரு பட வாய்ப்பு வருதுன்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் எடுத்தாரு. கடைக்குட்டி சிங்கம் நாங்க போய் அங்க நிக்கிற பார்த்தா சத்யராஜ் சார் நிக்கிறாரு, கார்த்தி சார், பெரிய பட்டாலுமே பானுப்பிரியாமா. பானுப்பிரியாமாவை பார்த்துட்டு, அம்மா நீங்களா, உங்க கூடயா நான் நடிக்க போறேன், உங்க கூடயா நானும் மடிச்சு தரப்பா, இந்த மாதிரி அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க, நிஜமா ரொம்ப நன்றிங்க. அந்த மாதிரி அது வந்து மறக்க முடியாதது. அப்ப கடவுளும் நம்மளுக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்ததுனாலதான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதனால இப்ப நான் எது பண்ணாலும் மேய்க்கும் பெருமாள் ஐயனார் கோயில்ல போய் ஒரு பூஜை பண்ணிடுவேன். அது எந்த ஒரு விஷயம் தொடங்குறதா இருந்தாலும் அது வந்து நம்ம புருஷன்ட்ட கூட ஈகோ பார்க்கலாம், புருஷனோட குலதெய்வத்தை ஈகோ பார்க்க கூடாது. உணர்ந்துச்சு. அதே மாதிரி கொலச முத்தாரம்மன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னுடைய வாயில நான் எப்பவுமே சொல்ற இதுவும் ஏன்னா நான் முந்தி சாமியும் கும்பிட மாட்டேக்கா அவ்வளவா. நானு வாலிப பருவத்துல நல்ல புருஷன் வரணும் நிறைய சாமி கும்பிட்டேன், விரதெல்லாம் இருப்பேன். அப்புறம் அதை விட்டுட்டேன். புருஷன் வந்துட்டோன்னு விட்டுறீங்க?
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்ல ரொம்ப கடவுள்டா. நாள் நான் சாமியே தேடுறதுல ஒரு கோவம் கூட இருக்கு. அப்படியே விட்டேன். ஓகே. சாமி மேல ஒரு நம்பிக்கையில. எங்க அம்மா கிடந்து ரொம்ப சாமி கும்பிடுவான். நானே வந்து சண்டை போடுவேன். இப்படியே சாமியை கும்பிட்டுதான் ஒரே வீட்டுல கஷ்டமா வருது. எங்க அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் நான் என்ன மீறி எனக்கே, அதாவது குடும்ப பிறவி பழக்கமா என்னன்னு தெரியல. அது ஒரே, அதாவது அது நானு அதாவது அதுக்காக விழுந்து விழுந்து கும்பிடுவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இல்ல புரியுது. எனக்கு ரொம்ப ஒரு ஆழமான ஒரு அன்பு. எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவா, எங்க தங்கச்சி வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு நேர்த்தி விட்டேன், என் தம்பி எப்படி ஒரு சாமிக்கு சொல்லுவா, என்னைய வந்து முத்தாரம்மனுக்கு நேர்த்தி விட்டேன்னு சொல்லுவா. ஓகே. அதனால நான் வந்து இப்ப முத்தாரம்மனை பத்திக்கிட்டேன், அப்படியே போய் பிடிச்சிக்கிட்டேன். எதுனாலும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு அப்படியே. அது எங்க இருக்கு? நீங்க இப்ப சொன்ன கோயில் எங்க இருக்கு? முத்தாரம்மன் குலசேகரப்பட்டணம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, திருச்செந்தூர் பக்கம் தான். திருச்செந்தூர். ஓகே. அது போற வழியில குலசேகரப்பட்டணம் முத்தாரம்மன்னா பயங்கர ஃபேமஸ் கோயில் அது. ஆமா. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து படம் வந்து படம் உங்களை கேக்குறேன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த சொப்ன சுந்தரி, டாக்டர்ல வந்து சான்ஸே, அதுவும் இந்த ஹேர் ஸ்டைல எப்படி நீங்க மாத்த சொன்னாங்களா உங்களை? அது எல்லாம் அவங்களுடைய ஏற்பாடு, அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. அதாவது இந்த மாதிரி பாப்கட் வரும்னு கூட அந்த படத்துல நடிக்கும் போது எனக்கு தெரியாது. அது நம்மளுக்கு ஒரு சைமா விருது வாங்கி கொடுக்கும் கூட எனக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மனிதன வாழ்க்கையில சந்திக்க வந்துச்சு. யாருன்னா நம்ம சிவகார்த்திகேயன் தம்பி. ஐயோ, டாக்டர் படம் வந்து என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத நிறைய அனுபவங்கள் டாக்டர் படத்துக்குள்ள இருக்கு. ஏன்னா வந்து நாங்க இங்க மட்டும் இல்லாம அது என்ன பக்கத்துல ஏதோ ஒரு கோவாக்கு பிளைட்ல போனேன். நானும் அது ஃபர்ஸ்ட் போனது கிடையாது. ஏற்கனவே ஒரு 2 தடவை நான் மதுரையில இருந்து சென்னைக்கு, அது நான் அப்புறம் அந்த கதையை சொல்றேன். ஆனாலும் எனக்கு பிளைட் பிடிக்காது. பிளைட் பயணம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காத பயமா? பிடிக்காது. அது வந்து பயம் அப்படிங்கறத தாண்டி அது என்னமோ எனக்கு தலை சுத்தும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. அதனால எனக்கு ட்ரெயின் தான் எனக்கு பிடிக்கும். பிளைட்ல எல்லாம் போயிருக்கேன். அப்ப வந்து இந்த சிவகார்த்திகேயன் தம்பி ஆட்டோல எங்க கூட வந்தாப்புல. ஒரு ஆட்டோ பிடிச்சி நானு, அர்ச்சனாக்கா, சிவகார்த்திகேயன் தம்பி ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு கூட்டு போனாப்புல. அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத ஒரு மனிதன், ஒரு பெரிய நடிகன். இவ்வளவு யதார்த்தமா பழகக்கூடிய ஒரு தன்மை அவருக்கு இருக்கிறதுனாலதான், இயற்கைக்குள்ளே அவருடைய அந்த அன்பு தன்மை இருக்கிறதுனாலதான் குழந்தைங்களுக்கு கூட அவரை பிடிக்குது போல. குழந்தைங்க தெய்வத்துக்கு சமமானவர்கள். நீங்க அவங்க கிட்ட ஆணவத்தை எதிர்பார்த்து அன்பை வரவழைக்க முடியாது, ஆக்ஷனை எதிர்பார்த்து அன்பை வரவழைக்க முடியாது. அப்ப அந்த மனசு அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு அன்பா இருக்கிற மனசு தெரிஞ்சுதான். அது சிலவங்க பார்த்தா இயற்கையாவே குழந்தைங்க சிரிக்கும், என்ன பார்த்தா பயந்து ஓடிடும், அது வேற விஷயம். இயற்கையாவே சிரிக்கும் பிள்ளை. அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு தாய்மை உணர்வு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அவர்கிட்ட ஒரு மயக்க நிலையில குழந்தைங்க இருக்குன்னா, அவர்கிட்ட அந்த தாய்மை உணர்வு அளவுக்கு அதிகமா இருக்கு. மத்த அவருடைய காமெடி சென்ஸ் அதெல்லாம் நீங்க தள்ளி வச்சுருங்க. உண்மையிலே அந்த தாய்மை உணர்வு தான் அவரை வந்து அரவணைக்கிறதுக்கு காரணம்னு நினைக்கிறேன். நான் அதை உணர்ந்தேன். அதுக்கப்புறம் கிங்ஸ்லின்னு எனக்கு ஒரு தம்பி கிடைச்சாப்ல. இன்னைக்கு அவர் வீட்டுல போய் நம்ம தட்டுல சோறு போட்டு சாப்பிடலாம். அப்புறம் வந்து அர்ச்சனாக்கா எனக்கு ஏற்கனவே பழக்கம், அதனால நம்ம சொல்ல தேவையில்ல. அது வந்து சொல்லிட்டாங்க, என் மகான்னு சொல்லிட்டாங்க என்னைய. அதனால விளக்கம் பெருசா கொடுக்க தேவையில்ல. சோ வந்து எனக்கு அந்த படம் முழுக்க நெல்சன் தம்பி வந்து அவரு ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டர். ஒரு டைரக்டர்னா அவர் வேலை வாங்குறதே தெரியாது, நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்பான்னு நடிச்சிருப்போம், எப்படின்னு தான் தெரியல. ஆனா அந்த படத்துல நடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. எல்லாரும் சிரிக்கிற கேரக்டர். நானே சும்மா யாராவது சிரிப்பு காட்டிட்டாங்கன்னா என்கிட்ட இருக்கிற பிளஸ் மைனஸ் சொல்றேன் கேட்டுக்காங்க. நிறைய பேர் தப்பா எடுத்துப்பாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு குளறிட்டுனா எனக்கே அந்த வார்த்தையில சிரிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி சீரியல்ல டைரக்டர் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த வார்த்தையை திருப்பி எத்தனை டேக் எடுத்தாலும் வராது, நான் சிரிச்சிருவேன் அந்த இடத்துல. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, விக்ரமண்ணனா சரி அடுத்த டைலாக் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. வச்சுட்டு இதை மட்டும் க்ளோஸ்ல நான் மத்தியானம் மறந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு முடியுதா ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பாப்பாங்க. வரலையா அப்போ சிரிச்சுட்டேன்னா உடனே அந்த வசனத்தையே வேற மாதிரி சொல்லு எப்படியாவது அப்படின்னு சொல்லிடுவாங்க.
வேற ஏதாவது அந்த வார்த்தை வராத மாதிரி வேற இதுல சொல்லிடுவோம். ம். அது வந்து சீரியல் இயக்குனர் சில பேருக்கு தெரியும். எனக்கு சிரிச்சுட்டா அந்த டைலாக் எதுல சிரிச்சனோ எத்தனை தடவை சொன்னாலும் அதுல சிரிப்பு வந்துடும். என்கிட்ட நடிச்சவங்களுக்கும் தெரியும். அதனால எனக்கு பெரிய படத்துல நடிக்கும் போது ஒரு பயம் வரும். நானும் அவங்கள புரியுது. நான் அவங்கள கிண்டல் பண்ணி சிரிக்கிறேன்னு அவங்கள நினைக்கிறாரு. யாரும் நினைக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. அப்புறம் நான் இங்க ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். உங்ககிட்ட என் பையன் சொல்ல சொன்னா, டாக்டர்ல வந்து அவங்க கிட்டக்க சொல்லுங்க. அவன் இல்ல, ஆக்சுவலா வெளில போயிருக்கான். அவங்க கிட்டக்க சொல்லுங்க. ரொம்ப 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 செம்மையா நடிச்சிருந்தாங்க. நல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப அவங்கள பிடிக்கும், பயங்கர ஃபேன். கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்கான். இதை நான் கண்டிப்பா சொல்லணும் உங்ககிட்ட. ரொம்ப நன்றி. அதாவது எனக்கு வந்து இத்தனை வருஷம் சினிமா பயணத்துல யாருமே எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கவே இல்லை. அதாவது நிறைய சீரியல் அவார்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே வாங்கியிருக்காங்க. அப்ப நம்ம வந்து எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அது ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஏக்கத்துக்கு வந்து சைமான டாக்டர் படம் தான் எனக்கு ஒரு விருது கொடுத்துச்சு. அதுவும் வாங்கும் போதே ஒரு பெரிய இடத்துல வாங்கிட்டேன். ஆமா, ஐயோ அந்த இதை பார்த்தேன். நீங்க பேசு அதாவது சில பேர் வந்து பேசுறது வந்து யதார்த்தம் சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப நேச்சுரல், ரொம்ப இன்னசென்டா, ரொம்ப வெகுளித்தனமா இருக்கீங்க. நீங்க சிரிக்கிறது கூட ரொம்ப வெகுளித்தனமா இருக்கு. அப்படி கிடையாது, அத நிறைய பேர் தவறா நினைச்சுக்கிறாங்க. நான் வந்து ஆனா நான் இருந்தேன் ஒரு காலத்துல, வெகுளியா இருந்த காலங்கள்லாம் அது வந்து இருந்தேன். ஆனா வாழ்க்கையில நம்மளுக்கு அனுபவம் பாடம் கிடைக்க 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 இப்ப வந்து எனக்கு தெரியும். இப்ப ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா இவங்க எந்த எண்ணத்தோட நம்மகிட்ட பேசுறாங்க, இந்த விஷயத்த நம்ம எப்படி கடந்து, அந்த அறிவு எனக்கு எப்ப அந்த அறிவு எனக்கு வந்துருச்சோ அப்ப என்னுடைய இன்னசென்ட், அதாவது அந்த வெகுளித்தன்மையெல்லாம் போயிடுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து பேசுற முறை இப்படி இருக்கிறதுனால நான் இப்படி பேசுறேன்னு ஒழிய அந்த அதாவது ஆனா 24 வயசு வரைக்கும் குழந்தை எப்படி பிறக்கும்னு தெரியாம இருந்த தீபாலா இருந்த காலங்கள்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் வந்து கல்யாணம் முடிச்சு எங்க வீட்டுக்காரருக்கும் எனக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில அவர் கத்துக் கொடுத்த பாடங்கள் அதிகம். வந்து அவர் கத்துக் கொடுத்த முறையை விட கடினமா இருந்தாலும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அதனால இப்ப வந்து நான் குழந்தை அப்படின்னு நான் சொன்னேன்னா அது பொய்யாயிரும். இப்ப நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப வந்து நான் இவ்வளவு நாள் நான் பேசுறதே பொய்யாயிரும். இப்ப வந்து நான் குழந்தை தன்மையில, ஆனா நீங்க இங்க பாருங்க, குழந்தை தன்மை வேற, ஆக்சுவலி குழந்தை தன்மைங்கிறது வேற, வெகுளித்தனம்ங்கிறது வேற. கேட்கலையா அது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ எனக்கு தெரியும். மிந்தி வந்து யாரும் எது கேட்டாலும் கொடுத்துருவேன். இப்ப இந்த நகைலாம் போட்டிருக்கேல, இவா எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம்னா டபக்குன்னு கழட்டி கொடுத்துருவேன். அப்படி கொடுத்த காலங்கள காலேஜ் வரைக்கும் உண்டு, குடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால எங்க அம்மா வந்து அதுக்கு, ஆனா எங்க அம்மாவும் அப்பாவும் நீ ஏன் கம்மலை கொடுத்தன்னு ஒரு நாள் கேட்டதே கிடையாது. ஆனா எங்க வீட்டுக்கார வீட்டுல வந்து ஒரு தடவை தொலைச்சப்ப இந்த அடிய உங்க அம்மா அப்பா முதல்ல அடிச்சிருந்தா நீ தொலைச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி, அது வந்து இப்ப கேட்டா இவங்க எதுக்காக கேக்குறாங்க, ஏன் கேக்குறாங்கன்னு யோசிப்பேன். இந்த யோசிக்கிற தன்மை வந்துட்டுல இனிமே ஏமாற மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனா அன்புல ஏமாந்துருவேமா, யாராவது ரொம்ப அது தெரியுது. ஆமா, அது தெரியுது, அது நல்லாவே தெரியுதுங்க. ஏன்னா அதுதான் நான் ஏங்கினேன் என் வாழ்க்கையில. நான் ஏங்கினது எல்லாரும் வந்து சாப்பாடு கிடைக்கலன்னு எங்கிருப்பாங்க, சிலர் வந்து நம்மளுக்கு வசதியான வாழ்க்கை கிடைக்கல, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏக்கம் இருந்திருக்கலாம். ஆனா எனக்கு கொடுத்த ஏக்கம் வந்து தனிமை. எனக்கு அன்பு யாராவது காட்ட மாட்டாங்களா, என்கிட்ட பழக மாட்டாங்களா. சின்ன வயசுல ராபின்னு ஒரு பையன் நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். அவன் வந்து என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க, பொம்பளை பிள்ளைகளும் பேச மாட்டாங்க, பசங்களும் பேச மாட்டாங்க. ஏன்னா நான் அவ்வளவு அழுக்கா இருப்பேன், அழுக்கா எண்ணெய் வெடிச்சு மூக்கு வலிச்சுக்கிட்டு அப்படி இருப்பேன். அதனால அவங்க மேல தப்பு கிடையாது, என் மேலதான் தப்புனா அது அப்ப மாத்தி இருந்திருக்கணும். இப்ப அதனால என்கிட்ட யாரும் பழகாத நேரத்துல அப்ப என்கிட்ட ஒருத்தன் பாசம் காட்டினா பாருங்க, அதான் அந்த பையன். இன்னுமே அந்த ஞாபகங்கள் இருக்கு பாத்தீங்களா என் மனசுக்குள்ள. அப்ப வந்து என்ன அறியாம ஒரு ஃபீல், அவன் பக்கத்திலேயே உட்காரணும்னு எனக்கு தோணும். என்னுடைய தொடையை கொண்டு போய் அவன் தொடையில வைப்பேன் டியூஷன் படிக்கும்போது, வச்சுக்கிட்டு அவனே பாத்துக்கிட்டே இருப்பான். ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு தாய்மை உணர்வா கூட இருக்கலாம். ஒரு குழந்தை ஒரு அம்மாட்ட ஒரு பாசம் கேட்டுச்சுன்னா அது எப்படி கேட்கும், அது மடி குடுமா அப்படின்னு கேட்கும்ல. சோ அது மாதிரி எனக்கு. ஆமா ஆமா, அது வந்து அது ஒரு அவனை நான் இன்னும் தேடுறேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல எனக்கு. பையனை இன்னும் தேடுறேன், எங்க வீட்டுக்காரர் முத கொண்டு தேடுறோம், கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஆசிரியத்துலதான் இருந்தாப்ல, ஆனா அது எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இப்ப அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான், எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா
எப்போ அவன் வந்து எனக்கு அந்த வயசுல காட்டின அன்பு, இப்ப எனக்கு எத்தனை வயசு, 41 வயசு வரைக்கும் மறக்கலைன்னா, அப்ப அந்த பையன் எனக்கு இந்த உலகத்திலேயே ஆண்கள்ல வித்தியாசமான ஒரு ஆண் தானே. சூப்பருங்க. அந்த அன்பைதான் யார் கொடுத்தாலும் நான் விழுந்துருவேன். அது என்னமோ இங்க தெரியல. இங்க பாருங்க, அதுல நம்ம ரொம்ப வீக். நான் சொல்லணுங்கிறதுக்காக சும்மாலாம் சொல்ல, நிஜமா கோடான கோடி மக்களுக்கு உங்களை ரொம்ப 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 பிடிக்குங்க. ரொம்ப இப்ப நன்றி, வந்து ரொம்ப நன்றி. இப்ப நீங்க வந்து அன்பு ஏங்கவே வேண்டியதில்ல. ஏன்னா எல்லாரும் உங்களை வந்து தன்னோட சொந்த அதுதான் வீட்டு மகளாதான் இருக்க ஐயோ, அள்ளி நினைக்கிறாங்க. கொடுக்குறாங்க. இப்ப அள்ளி கொடுக்குறாங்க, அன்பை வந்து அள்ளி கொடுக்குறாங்க. சில இடத்துல எல்லாம் போனோம்னா, ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டோம்னா காசே வாங்க மாட்டேன்றாங்க. ஓனர் இங்கே இருக்காரு, திரும்பி பார்த்தா ஓனர் அக்கா, அவ்வளவுதான். அந்த அந்த அக்காக்கு இருக்கிற மதிப்ப ரொம்ப உணர்றேன். அக்கானா சாதாரண விஷயம் கிடையாது. அக்கா வந்து இன்னொரு அம்மா. அவங்க என்ன சொல்றாங்க, எங்க அம்மாட்ட நான் எப்படி காசு வாங்குவேன், எங்க அக்காட்ட எப்படி காசு வாங்குவேன். சிலர் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் நான் படிப்பேன். அது சில கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வருத்தம் கொடுக்கும், அதை தூரப்பட்டுருங்க. சிலவங்க சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரு நாளாவது உங்களை பாக்கணும் அக்கா, உங்ககிட்ட பேசணும், இப்படிலாம் வருது. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த எதிர்பார்ப்பு இருக்கு பாத்தீங்களா? இந்த எதிர்பார்ப்புக்கு ஐயோ நம்ம அவ்வளவுத்துக்கு முக்கியமானவங்களா ஆயிட்டோமா. அன்னைக்கு ஒரு நாள் நான் வீட்டு பக்கம் இந்த பக்கம் நடந்து போறேன், ஒருத்தர் கார்ல போறார். டக்குன்னு கார்ல பிரேக் போட்டு சட்டுன்னு பயந்துட்டேன். கண்ணாடி இறக்கி, ஐயோ தெய்வமே உன்னை பாத்துட்டேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் என்ன நம்பவே முடியல. அவ்வளவுதான், அவர் சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போயிட்டார். இதெல்லாம் வந்து கடவுள் வந்து என்னைய வந்து பரவாயில்ல, நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கியா, இருந்துட்டு வா, ஒரு ஒரு ஒன் ஹாஃப் நீ கஷ்டப்பட்டாரு, செகண்ட் ஹாஃப் சிரிச்சுட்டே வா. ஏன்னா ஆஹ் தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த சந்தோஷத்தோட நான் போயிடணும், திருப்பி நீ எங்க பழைய இதுக்கு கூட்டு வந்து ஏங்க இப்ப இதெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் நல்லா அப்படியே நல்லா மேல் மேலும் நல்லா வருவீங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இதுக்கு போய்? இத மாதிரி சொல்லவே சொல்லாதீங்க. நம்ம ஒண்ணு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நீங்க சின்ன வயசுல இருந்து இந்த பாசத்துக்கு ஏங்கிருக்கீங்க, அன்புக்கு நீங்க ஏந்திருக்கீங்க, நல்ல பெரிய லெவலுக்கு நீங்க வரணும்னு சொல்லி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் வந்து நீங்க நினைக்க 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 உங்க மைண்ட்ல இருக்கதான் நீங்க இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுங்க. எது நம்மளுக்கு தேவையோ அது நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அது தானா ஆட்டோமேட்டிக்கா, அது கடவுள் ஆகட்டும், யூனிவர்ஸ் ஆகட்டும், அது தானா நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நடக்கும். இன்னும் நீங்க இன்னும் மேல மேல வர போறீங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி. அந்த சைமா அவார்ட்ஸ்ல நீங்க பேசுறது சூப்பரா பேசுனீங்க. அதுதான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நீங்க மேடை ஏறி பேசினதோ? இல்ல இல்ல இல்ல, அவார்ட் வாங்கினது ஃபர்ஸ்ட் அதுதான் அவார்ட் வாங்குனீங்களா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் அவார்டு தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் சைமா அவார்டு தான். அதான் எனக்கு வந்து அந்த ஆக்சுவலி எனக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எனக்கு விருது இருக்குன்னே எனக்கு தெரியாது. கிங்ஸ்லி தம்பிக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் அந்த ஒரு பேர்ல அடக்கம்ன்றது எனக்கு தெரியாது. அப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது கிங்ஸ்லி அப்படின்னு பேர் சொல்ற வரைக்கும் நான் நார்மலா இருந்திருப்பேன். அண்ட் தீபா சங்கர் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ அந்த தெரியும் அப்படியே நீங்க அடைய ஒரு மாதிரியாகி அந்த படிக்கட்டு ஏறும்போது தொட்டு கும்பிட்டு உங்களுக்கு புரியல, நிஜமாவே தெரியல, புரியல, அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அப்படியே போய் நின்னீங்க. அதுல அது வந்து எனக்கு ஒரு ஆமா இனம்பு, அது வந்து அந்த சந்தோஷத்தை வந்து இவ்வளவுதான் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. அதுக்கப்புறமா நம்ம பேசுற வரைக்கும் பேசுங்க பேசுங்கன்னு விட்டுட்டாங்க. அது ஒண்ணு. எனக்கு என்ன பண்றது, அந்த பரிசு கொடுத்தவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெய்வமா தெரிஞ்சாரு அன்னைக்கு. அதுல வந்து ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது நான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன், ஆனா என்னால இப்ப ஒரு வார்த்தை பேசவே முடியலன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது வாய்ஸ் வந்து அப்படியே எனக்கு உள்ள அப்படியே ஏங்குது. விட்டா வந்து அழுதுருப்பேன் நான். சரி அவ்வளவு இதுல அழக்கூடாது அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு. ஆனா இது ஜி கோல்டன் மூமெண்ட்ஸ் அவார்ட்ஸ்ல வந்து நான் ஏன் அழுதேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு அம்மா பாக்கல, இப்ப நம்ம தொடர்ந்து வர்றது அது ஒண்ணு, அவங்க அந்த வீடியோ அது ஒண்ணு. ரெண்டாவது ரொம்ப ஏக்கம் வந்ததுக்கு காரணம், இந்த சீரியல் தான் நான் ஆரம்பத்துல நடிச்சிட்டு இருந்தேன், மெட்டி ஒலியில இருந்து. அப்ப மரகத வீணை நடிச்ச எல்லாமே பெரிய கேரக்டர்ஸ் தான். அப்ப ஒவ்வொருத்தரும் விருது வாங்கும் போது நம்ம பேரை கூப்பிட மாட்டாங்களான்னு அதே லைன்ல உட்கார்ந்து இருந்த காலங்கள் உண்டு. இப்ப என்ன மாதிரி எத்தனை ஆர்டிஸ்ட் உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, எத்தனை பேரு வந்து
எல்லாருமே இப்போ எல்லாருமே நல்லா நடிகர்கள் தான். நடிக்கிற திறன் இல்லாம அவங்க எப்படி அந்த துறைக்குள்ள வந்திருப்பாங்க? கரெக்ட். கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இத்தனை பேர் மட்டும் வந்திருக்காங்கன்னா அந்த கோடிக்கணக்கான பேர்ல இவங்களுக்கு அதுல ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருந்திருக்கலாம். வந்து ஒவ்வொன்றும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம். இன்னொன்னு கொடுத்தவங்களுக்கே நம்ம கொடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்களே எப்பவுமே பரிசுந்தா நீதான் ஃபர்ஸ்ட் ரேங்க் நீதான் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொல்றதை விட இடப்பட்ட ஒருத்தர் ரேங்க்ல இருப்பான்ல, எழுப்பி டேய் நீ வந்து 10வது ரேங்க்ல இருந்து 5வது ரேங்குக்கு வந்துட்டடா, இந்த அவனுக்கு பரிசுன்னு கொடுத்தா அவன் அடுத்தது இன்னும் உற்சாகமாகும். என்னுடைய எண்ணங்கள் அதுதான். சோ அததான் நான் செய்யணும் அப்படின்னு சொல்றேன். வாங்கினவங்களுக்கே பரிசு கொடுக்காம நான் அதான் சைமா விருது கூட நான் சொன்னது அப்பதான். இது என்ன எனக்கு இந்த வருஷம் கொடுத்துட்டீங்க, இனிமே தொடர்ந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்காதவங்களுக்கே கொடுங்க அப்படின்னு என்னுடைய ஆசை அதுதான். அவ்வளவுதான். சூப்பர். எவ்வளவு என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கிருக்கீங்க நீங்க? பெருசா வாங்கல. சைமா அவார்ட்ஸ், அந்த சைமா அந்த அது என்ன அந்த கோல்டன் மூமெண்ட்ஸ் அவார்ட்ஸ், அப்புறம் தான் மீதி எல்லாம் இந்த குக் வித் கோமாளியில ஒண்ணு கொடுத்தாங்க. இப்போ ஒரு 2-3 இந்த அண்ணாச்சி ஒண்ணு கொடுத்தாரு, அது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அது எனக்கு என்னன்னு தெரியல. சொப்பன சுந்தரிக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க இப்போ. ஆமா அவ்வளவுதான். அந்த சொப்பன சுந்தரி மிக்ஸியை மறக்கவே முடியாதுங்க. அது டைரக்டரோட கற்பனை இல்ல, அது ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நீங்க பண்றீங்க தெரியுமா? அதாவது சொல்லிட்டு அப்படியே இப்படி பாப்பீங்க நீங்க. அது ஆக்சுவலி வந்து டாக்டர் படத்துல இருந்து பண்றேன்னு நினைக்கிறேன். எனக்கு டாக்டர் படத்துல என்னைய வந்து அவர் வந்து நடிகையா பயன்படுத்தல. நான் யதார்த்தமா தான் பேசிருக்கேன். எனக்கு எல்லாம் ஜாலியா தான் இருக்கலாம், இயல்பா நான் சொல்றது. ஆனா அது அவர் டைலாக்கா கொடுத்து அதை சொல்ல வைக்கும் போது நானே தியேட்டர்ல பாக்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. எல்லாரும் சிரிச்சாங்க பாருங்க. நான் அந்த தியேட்டருக்குள்ள இருந்தேன் ஒரு படத்துக்காக போயிருந்தப்ப, அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நான் அங்க கூட்டத்துல இருந்தேன். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எல்லாரும் கூட்டத்தோட இருந்து நான் பார்த்தது. எல்லாரும் சிரிக்க சிரிக்க எனக்கு இங்க ஒரே ஹாப்பி. அதுவும் நான் இன்டர்வியூ விடும்போது தீபாக்கான்னு பாத்துட்டானு எல்லாரும் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? பொம்பளை பிள்ளை எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டாள்வ, அதுவும் சந்தோஷம். டாக்டர் படம் சூப்பரா இருந்தது. ஆனா ரொம்ப இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? என்னெல்லாம் படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து பிகை நூட்ஸ்ல வந்து பிரபுதேவா சாரோட ஒரு படம் பண்றேன். அப்புறம் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அவங்க தம்பி நடிக்கிறதுல அவரோட ஒரு படம் பண்றேன். அப்புறம் நிறைய சின்ன சின்ன படங்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் இதுல மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, இப்ப லாரன்ஸ் மாஸ்டர் படம் பண்ணப்ப அவங்க மம்மி தேடி வந்தாங்க. அவங்க அம்மா வந்து என்கிட்ட பேசினாங்க. எனக்கு அவங்க அப்படியே ஃபர்ஸ்ட் எர்வின் தம்பி சொல்லும் போது கூட நான் எங்க அம்மாவுக்கு உங்களை பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்ப கூட நான் சரி பார்த்தோன்னு சொல்றாப்புல போல இருக்குன்னு நினைச்சேன். எல்லாருமே சொன்னாங்க அவங்க அம்மாவுக்கு உங்களை பிடிக்குமான்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து இது கேரவனுக்குள்ள இருந்தப்ப அவங்க அம்மா வந்தாங்க. எனக்கு அப்படியே படி ஏறி வரும்பொழுது நம்ம முத்தாரம்மனே வந்த மாதிரி இருந்தது. அப்படி ரொம்ப நேரம் லைஃப்ல அவங்க அனுபவிச்ச இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம் அவங்களோட போட்டோ எடுத்தது. அது அப்ப அம்மாவுக்கு பிடிக்கும்னா அந்த மரியாதை வந்து பையனுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அதனால அவர் முடிச்சுட்டு போகும்போது கூட என்னைய பார்த்தப்ப இறங்கி வந்து கை குலுக்கிட்டு அக்கான்ட்டு போனாரு. அது வந்து அது மறக்க முடியாத இன்னொரு அனுபவம், பெரிய அனுபவம். ஒரு பெரிய நடிகர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவரு. எவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. அது ரொம்ப சந்தோஷம். அந்த வார்த்தைகள்ல அடக்க முடியாது அதெல்லாம். இது அதான் சொல்றேன்ல. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க பாருங்க, அவங்களும் அப்படித்தான். ஐயோ அவங்களும் அதான் சொல்றேன்ல, என்னதான் இருந்தாலும் மேன்மக்கள் தான். திருக்குறள் எல்லாம் படிக்கிறோம். திடீர்னு ஒருத்தவங்க வந்து மாறுறதுக்கும் பிறப்புலயே வந்து அந்த தன்மையோட இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம். பிறப்புலே அவங்க மேன்மக்கள், அதனாலதான் அந்த தன்மையோட இருக்காங்க. அவங்க பெருந்தன்மையான மனசு. ஐயோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. சிவகார்த்திகேயன் அவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் படமும் விடவே மாட்டேன். குழந்தைங்களுக்கும் பிடிக்கும்னா அந்த தாய்மை இருக்கு. அந்த தாய்மை எல்லாத்துக்கும் பிடிக்கும். அவ்வளவுதான். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்களா ஒரு ஹீரோ எல்லாரும் வந்து அவர் அண்ணா அண்ணா அண்ணான்னு தான் சொல்றாங்க. பாத்தீங்களா நீங்க பாத்தீங்கன்னா பழகுற விதம், இப்ப பழகுற விதத்துலதான் எல்லாமே இருக்கு. நீங்க சாருன்னு சொன்னோம்னா அந்த சாரு வந்து அந்த படத்தோட கட் ஆயிடும். சொன்னீங்கன்னா அந்த இதோட கட் ஆயிடும். இப்ப ஒரு அண்ணாவை எப்படி நம்ம விட முடியுமா? நம்ம அண்ணனை விட முடியுமா? அண்ணன் வந்து அது கடைசி வரைக்கும் அண்ணன் தான். அக்கா கடைசி வரைக்கும் அக்கா தான். கரெக்ட்.
அண்ணி கடைசி வரைக்கும் அண்ணி தான். அது அது அந்த உறவுகளோட அழைக்கும் போது நம்மளுக்கு அழிவே கிடையாது. அவ்வளவுதான். கரெக்ட். ஆமா, அது ஒரு இன்டிமசி வந்துரும் இல்லையா? அப்புறம் ஆமா உங்களோட ஒரு இதுல நீங்க பேசிருந்தீங்க, தேனியில ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு பொண்ணோட கைய பிடிச்சு பண்ணி, அது ஆமா. ரொம்ப நல்லா இந்த ஊர் பேசியிருந்தீங்க. பக்கம்லாம் நிறைய நடக்கும். ரொம்ப நல்லா பேசியிருந்தீங்க அது. அது சிலர் ஆமா. வந்து அதாவது அது கொஞ்சம் எனக்கு அதுல என்னன்னா கொஞ்சம் ஆனா சப்போர்ட் பண்ணாப்ல பாக்யராஜ் சார் பையன் எல்லாருமே. சிலர் வந்து கொஞ்சம் ம், ம். எப்படி நீங்க எல்லா ஆம்பளைங்களும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்ட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியாம சொல்லிட்டேன். அது ஒரு சில அப்படி ஆம்பளை. கிடையாது. ஒரு சில எல்லா ஆம்பளைங்கன்னா, அந்த ஆம்பளைங்க என்ன பொறுத்தவரையிலும் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வரும். அதுதான் அதுதான் அது அவங்களுக்கு அத வந்து பாக்யராஜ் சார் பையன் தம்பி இருக்காருல்ல, அந்த தம்பி ஆமா, எனக்கு ரொம்ப சாந்தனு. பிடிக்கும். அவர் பயங்கர சப்போர்ட் பண்ணாப்ல. அக்கா வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க, யார் பண்றாங்களோ அவங்களதான். ஆமா. எனக்கு கோவம் வரல, எனக்கு கோவம் வரல, உங்களுக்கு ஏன் கோவம் வருது? நான் அதுல கரெக்ட். இருந்து கொஞ்சம் மேடையில பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுவேன். எதுக்குப்பா? ஆனா ஒண்ணு நிறைய இடங்கள்ல சொல்றது அப்படிதான். பெண்கள் வந்து ரொம்ப மென்மையானவர்கள். நீங்க சின்ன வயசுல இருந்து உடல் அமைப்பாலும் சரி, குண அமைப்பாலும் சரி, நிறைய ஆமா. பேருக்கு அது புரிதல் கிடையாது. பெண்கள் கொஞ்சம் மடத்தனமா தான் யோசிப்பாங்க. அது இயற்கை தன்மை. அது வந்து இப்ப சொன்னா வந்து பெண்ணடிமைத்தனம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது இயற்கையே என்ன சொல்லுதுன்னா, ஆண் உடலாலும் உள்ளத்தாலும் அவருடைய கேட்டகரிஸ் வேற. பெண் ஆமா. நீங்க சின்ன குழந்தை இருக்கு பாத்தீங்களா? குழந்தை ம். குழந்தை பிள்ளைகள் பாருங்களேன். எல்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த பொம்பளை பிள்ளைதான் சின்ன பிள்ளை மண் சட்டி மாதிரி அது அது ஆம்பளை பையன் செஞ்சு கொடுப்பான். நீங்க நல்லா கவனிச்சு ஆமா. பாத்தீங்கன்னா தெரியும். அதை செய்வான், செஞ்சு கொடுப்பான். இது அந்த பானை சட்டியில இந்த முள்ளு மரம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அதுல இருந்து இலையெல்லாம் உருவி அதுக்குள்ள போட்டு நீங்க விளையாடி இருக்கீங்களான்னு தெரியாது. இந்த ஊர் பக்கம் விளையாடுவாங்க. அதுல வந்து மண்ணை குழைச்சி அதை சோறா வச்சு அந்த இலைக்குள்ள அந்த அந்த இலை போட்டதுதான் குழம்பு. அந்த குழம்பு இது இந்த ஊர்ல நடக்கிறது. அப்ப இயற்கையே என்ன சொல்லுது? ஒரு ஆம்பளை அவன் வெளியில போயிட்டு நான் சம்பாதிச்சு கொண்டு வரேன்னு போவான். குழந்தைங்க இப்படி விளையாடும். என் காலத்துல நான் விளையாடி இருக்கோம். இப்ப அது விளையாடுறாங்களா எனக்கு தெரியாது. அப்ப வந்து இயற்கையாவே ஆண்கள் உழைக்கிறதுக்கு கடமைப்பட்டவர்கள். இப்போ ஒரு பொம்பளை வீட்டுல இருந்தா யாரும் சோம்பேறி இப்படி உட்கார்ந்து திங்கிறேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா வேலைக்கு போனாலும் தப்பு இல்ல, வேலைக்கு போகலனாலும் தப்பு இல்ல பெண். ஆனா ஒரு ஆண்னா கண்டிப்பா வேலைக்கு போகணும், அதுக்கு கடமைப்பட்டவர். அப்ப அந்த வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு? அப்ப உங்களால பாதுகாக்கப்பட வேண்டிய எங்களை நீங்க துன்புறுத்த கூடாது. அவங்க வீட்டுல எவ்வளவு கற்பனையில வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைய. சின்ன அடிப்பட்டா கூட அவர் அப்பா எப்படி துடிச்சிருப்பாரு, அண்ணன் எப்படி துடிச்சிருப்பான். அப்ப அது எவ்வளவு மறைக்க முடியும் சொல்லுங்க? ஒரு கட்டத்துக்கு மேல நீ இப்படி ரோட்ல போட்டு அடிக்கும் போது அந்த அப்பா மனசோ அந்த அண்ணன் மனசோ எவ்வளவு வேதனைக்கு உள்ளாவது யோசிச்சியா? அப்போ இன்னொன்னு, அடிக்கும் போது அந்த பிள்ளைக்கு எவ்வளவு வலிக்கும். வலிக்கும். இப்போ உன் கைய பிடிச்சு திருக்குனா எவ்வளவு. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் தான். என்னைய வந்து நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலே நான் அதை தவறா எடுத்துக்க மாட்டேன். ஒரு பெண் பிள்ளைக்கு பிடிக்கலதான் நீ வற்புறுத்தி வாழுன்னு சொன்னாலும் வாழ முடியாது. ஆனா பிடிச்சிச்சுன்னா உயிரை விடுவா அவனுக்காக. இன்னொன்னு அடிச்சு திருத்த முடியாதுங்க. யாரையுமே அடிச்சு திருத்த கூடாது. நீங்க குழந்தைங்களனால அடிச்சு திருத்த கூடாது. அடிச்சு திருத்தணுங்கிறது அது வேற. இப்ப ஒரு குழந்தைய நீங்க அடிச்சு திருத்துறதுக்கும் அதை உட்கார வச்சு அன்புல சொல்லி திருத்தி பாருங்க, திருப்பி அதை செய்ய மாட்டான். இன்னொன்னு, அடிக்க அந்த பிள்ளைக்கு நம்ம மேல வெறுப்பு தான் ஜாஸ்தி ஆகும். அப்புறம் அடி பழகிறோம். அது அப்படிதான் கத்திட்டு இருக்கும் போ அப்படிமா. அப்புறம் அவன் எப்ப வளர்றான்னு திருப்பி 4 அடி அடிப்பான் பையனாலும். அப்ப நம்ம வளர்க்கிற விதம் சரியா இருந்துகிட்டே இருக்கணும். அதுக்குதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை வந்து பால் கொடுக்கும்போது கூட பிள்ளைகிட்ட பேசிட்டே இருப்பா தாய். நீ யாரும் செய்யறது இல்ல, எல்லாம் செல்போன்ல இங்க விளையாடுறாங்க. அது இப்ப சாப்பாடு ஊட்டுற காலம் வரும்போது நல்ல வேலை பால் கொடுக்கும்போது கூட இந்த கையில அதுக்கு போனை வச்சுட்டு இவன் அந்த பக்கம் போனை வச்சுக்கிட்டு இப்படி பாத்துட்டே இருப்பாங்களா என்னமோ எனக்கு தெரியல. அப்படி ஆயிப்போச்சு. போனுன்றது தேவைக்கு பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்ல. 24 மணி நேரம் போனுனா இன்னைக்கு வந்து போனை புடுங்கினா, இப்ப என் பையனுக்குலாம் போனை புடுங்கினா கோவம் வருது. அப்ப நம்ம மேல விட அது மேல அதுதான் உலகம்ன்ற மாதிரி ஆயிப்போகுது. அது கொடுக்க கூடாது. நம்ம குழந்தை தாய்ப்பால் கொடுக்கும் போதே பிள்ளைகிட்ட அதிகமா பேசணும், அதை செய்ய சொல்லுங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, இல்லாட்டி இப்ப குழந்தைங்கள் எல்லாம், அதாவது என்ன அம்மாமார்கள் தான் என்ன பண்றாங்க, அப்பாவும் சரி அம்மாவும் சரி பிறந்த போனை கையில கொடுத்து அது பாட்டு விளையாட விட்டு போனை கொடுத்துட்டே சாப்பிடறதுக்கு கொடுக்கறது,
எல்லாம் இப்படியே பண்ணி பண்ணி அதோட மைண்டே போயிடுது. குழந்தைங்களோட மைண்டே இன்னும் வந்து சரியில்லாம போயிடுது. வருங்காலத்துல நிறைய முதியோர் இல்லம் வருமோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்ப அவங்களுக்கு எப்படி அம்மா மூஞ்சி ஞாபகம் இருக்காது, அப்பா மூஞ்சி ஞாபகம் இருக்காது, எப்படி அன்பு வரும்? அன்பு வந்தா Correct. தானே. ஆமா, சரி. என்ன பண்ண முடியும். அப்புறம் சரி, உங்க இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை, அது எப்படி போயிட்டு உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியும். அவரு எப்படி நீங்க கூட்டு போனீங்க? உங்க அவர் ஹஸ்பண்ட் எங்க நல்லா ஆடுவாரா? ஆடினாரு? அவர் எங்க ஆடினாரு? அவர் ஆட வச்சாங்க. அதாவது இது வந்து எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சோ இல்லையோ, எங்க வீட்டுக்காருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. முதல்ல இத பத்தி அவங்க வீட்டுக்காரரை கூட்டு வரணும்னு நான் அலோவ் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ஃபேமிலிய வந்து சினிமாக்குள்ள கொண்டு வரக்கூடாதுங்கிறத என்னோட ஒரே எண்ணம். இப்ப அவங்களுக்கா ஆர்வம் வந்து வர்றது வேற, நம்ம கூட்டு வர்றது வேற. அது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது வந்து அந்த ஆசை இருந்ததுனாலதான் நான் கஷ்டப்பட்டேன். அந்த ஆசை என் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதுன்னா நான் எங்கேயுமே கூட்டும் போக மாட்டேன். அதை பழக்கப்படுத்தவும் மாட்டேன். அப்போ வந்து முதல்ல எங்க வீட்டுக்காரரை கேட்டப்ப சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு, அவரு வந்து கிராமம்னா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். கிராமத்துல உள்ள ஆம்பளைங்களுக்கு எல்லாம் அதாவது இந்த பெண் இத பத்தி பேசுறீங்க இல்லையா, எங்க வீட்டுக்காரர் மாதிரி சுதந்திரம் கொடுக்க ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது. வாவ், சூப்பர். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண்ணுக்கு அவ முடிவெடுக்கிற திறன் அவ கையில இருந்ததுன்னா அவ உலகத்திலே ரொம்ப சந்தோஷமானவளாம். அந்த மாதிரி நான் என்ன வேணாலும் பண்ணா எங்க வீட்டுக்காரர் என்னை ஒண்ணும் கேட்டுக்கிட மாட்டாரு, கேட்கவும் மாட்டாரு. இத்தனையும் ஒரு பெருசா படிக்கல. இது உள்ள போனதுக்கு அப்புறமா அவருக்கு இது ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. அவர் அதிகமா பேச மாட்டாரு. அவங்களே பேச வைப்பாங்க, ஏதாவது ஒரு 2 வார்த்தை வரும். அவர் வீட்லயே அதிகமா பேச மாட்டாரு. அப்புறம் வந்து டான்ஸ் ஆடும்போது இவர் சும்மா நிப்பாரு, 4 பிள்ளைகள் தூக்கி வைக்கும் ஆடும் அது மாதிரி. ஆனா அதை முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப வந்து சொல்லுவார், தீபா அன்னைக்கு அந்த ஒரு கேள்வி கேட்டாங்களா, அப்ப நான் இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு இருக்கும். இப்ப இந்த டான்ஸ் நான் ஆடி காட்டுறேன், இது எப்படி இருக்கு பாரு அப்படின்னு கோவாலத்தனமா ஆடிட்டாச்சு. வேணாம் மறந்துருங்க, நீங்களா இருக்கு அதான் நல்லா இருந்துச்சு, இது எனக்கு பிடிக்கல அப்படிம்பா. ஆனா சில நேரம் இப்படி திடீர்னு சமைச்சுக்கிட்டு இருப்பாரு, திடீர்னு வந்துருவார். இது நான் அன்னைக்கு வந்து கோபிநாத் அண்ணா கேட்கும்போது நான் இதுக்கு இப்படி திருப்பி பதில் சொல்லிருக்கலாம், நான் அன்னைக்கு அமைதியா இருந்துச்சு. அதெல்லாம் யோசனை பண்ணிட்டே இருப்பாரோ அவருக்கு. இப்ப ஆனா அது ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்குமே நம்ம டிவில வர்றது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு ஷோக்கு போனோம், விஜய் டிவிலே ஒரு ஷோக்கு போனோம். அது எதுக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, ஆனா போனோம். நானும் போனேன், எங்க வீட்டுக்காரரும் வந்தாரு. ஏதோ தம்பதிகள் ஷோ. அப்ப இவ்வளவு பேசிட்டு நான் இதை பேசுவேன், இன்னைக்கு அவர் கேட்டா நான் அதை பேசுவேன்னு சொல்லிட்டு அங்க போய் ஒண்ணுமே பேசுனேன். மாமா நீங்க வீட்டுல அதை சொன்னீங்களா, அதை பேசுங்க பேசவே இல்ல. வீட்டுக்கு வந்துட்டு விட்டுட்டே வாய்ப்பு வெக்கமாயிருது. நம்ம அவருக்கு வெக்கம் வந்துடுதான். சரி, அவர் பேசுறதுக்கு எல்லாம் வச்சு சேர்த்துதான் நீங்க பேசுறீங்களே. ஆமா ஆமா நான் பேசுவேன். உண்மையிலே சொல்றேன்னா, இத்தனை வருஷ வாழ்க்கையில என்னைய வேற யாராவது கல்யாணம் பண்ணி இருந்தா நாங்க வந்து இத்தனை வருஷம் எங்க வாழ்க்கையில இணைஞ்சு போயிருந்திருப்போம் கூட டவுட்டு தான். அது வந்து கடவுள் வந்து இன்னாருக்கு இன்னாருன்னு சும்மா கொடுக்கறது இல்ல. அப்படி கொடுத்த என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எனக்கு நிறைய உலக விஷயங்கள் தெரியுதுன்னா, உலக விஷயங்கள் கிடையாது, குடும்ப வாழ்க்கையில எப்படி நடத்தணுங்கிற அந்த விஷயங்கள் தெரியுதுன்னா அதுக்கு எங்க வீட்டுக்காரர் தான் காரணம். இன்னொன்னு சொல்லணும்னா, நிறைய பேர் எங்க வீட்டுக்காரர்ட்ட இருந்து ஒரே ஒரு விஷயம் கத்துக்கணும். ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து சுதந்திரமா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, சுதந்திரமா விட்டுட்டோம்னா வாழ்க்கையில சந்தோஷமா அவளை வச்சுக்கிட்டாலே அந்த குடும்பம் எப்போதும் சந்தோஷமா இருக்கும். அத வந்து உண்மையிலேயே நான் சொல்றேன், இத்தனை வருஷம் நடிக்கிறேன், நிறைய நடிக்கிறோம் இல்லையா. நடிக்கும் போது சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயோ இந்த மாதிரி நடிச்சேன்னா எங்க வீட்டுல இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் சத்தம் போடுவாரு அப்படிம்பாங்க. நான் அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். அது என்ன கதாபாத்திரமானாலும் இருக்கலாம். நடிப்பு வேறு, ஒரிஜினல் வாழ்க்கை வேறுங்கிறத எங்க வீட்டுக்காரர் தெளிவா புரிஞ்சிருக்காரு. இப்ப யாரு வந்து உங்க ஒய்ஃப் இப்படி நடிச்சாங்களா அப்படின்னு அப்படியா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். என்னை பத்தி யார் வந்து எங்க வீட்டுல என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்படியா அவ்வளவுதான். மேல அவர் கேட்கவும் மாட்டாரு. அது அப்படியா சரி. அது மாதிரி நடிக்கும் போது ஐயோ நம்ம இதை நடிச்சுட்டா நம்ம வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லுவாரோ, இப்படி பிடிச்சு நடிச்சுட்டா சொல்லுவாரோ அப்படின்னு நான் யோசிக்கவே என்ன நடிக்கும் போது அந்த எண்ணமே எனக்கு இருக்காது. அதனால
நான் அந்த ஒரு விதத்துல கொஞ்சம் வந்து குடுத்து வச்சவதான் நான் சொல்லணும். ஏன்னா என் தொழிலுக்கு இது வரைக்கும் அவரால எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்தது. ரொம்ப சூப்பர். ரொம்ப சந்தோஷமா. அதான் நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆஹ் சங்கர் மாமா, சங்கர் மாமா, மாமான்னு கூப்பிடுறதுக்கு உண்மையான அடையாளத்துக்குரியவர் தான். ரொம்ப விட்டு கொடுத்தல் தன்மை உண்டு. இன்ன வரைக்கும் அதாவது ஒரு சலிச்சு போகாம எனக்காக எந்த வேலை செஞ்சு கொடுக்கறதாக இருக்கட்டும். நான் என்ன வேலைக்கு அனுப்பிட்டு நான் வந்து சாயங்காலம் சாப்பிட வந்தேன்னா சூடா இருக்கும் சாப்பிடுறது. ஆமா, உடனே அப்ப சப்பாத்தி போட்டு அப்பம் கொடுப்பாரு. அது மாதிரி சில பெண்கள்லாம் வேலை போயிட்டு வீட்டுல வந்து சமையல் பண்ணணும். பிரஷர், அந்த பிரஷர் எல்லாம் கிடையாது. இல்லைங்க, பல பல பெண்கள் சொல்லுங்க, சில கிடையாது. ஆமா, அதுல வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், அவ்வளவுதான். வெரி குட், சூப்பர். ஓகே, உங்க லைஃப்லயே இது வெளியும் மறக்க முடியாத, அதாவது ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட், ரொம்ப சந்தோஷமான ஒரு மூமெண்ட்னா எதை சொல்வீங்க? என் லைஃப்லயேவா? நிறைய விஷயங்கள் இருக்கலாம், ஓகே. ஆனா ரொம்ப ரொம்ப அதாவது இசை பள்ளியில ஆண்டு விழா நடத்தினாங்க. ஆண்டு விழா, அதுல நான் ஒரு டான்ஸ் ஆடினேன். அதுதான் எனக்கு லைஃப்லயே ஹாப்பியஸ்ட் அனுபவம்னா. அப்படியா? இப்ப எனக்கு ஞாபகத்துல இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். ஏன்னா வேற பேட்டிகள் ஏதாவது சொல்லியிருக்கேன். எனக்கு இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது என்னன்னா, ஏன்னா நம்ம ஒரு டான்ஸுக்காக தானே ஏங்கி இருக்கோம். ஏங்கின காலங்கள்ல முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்டது இசைப்பள்ளியில தான் இந்த வாய்ப்பு. அது எனக்கு லைஃப்ல ரொம்ப ஹாப்பியஸ்ட் அனுபவம். அதுக்கப்புறமா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மெட்டி ஒலி சீரியல் நடிச்சது ஹாப்பியஸ்ட் அனுபவம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எனக்கும் வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கு. அப்புறம் ரொம்ப சந்தோஷம்னு நம்ம எதையுமே சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப கவலை அப்படின்னு எதையுமே சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கணும். இப்போ நான் ரொம்ப நான் எடுத்த சந்தோஷம் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு நாள் அது எனக்கு கிடைக்கலன்னா அப்ப இப்ப இருக்கிற சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியாது. சோ நான் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டா தான் வச்சுப்பேன். ஓகே, இப்ப இன்னைக்கு வாய்ப்பு வருது, நாளைக்கு எனக்கு வாய்ப்பு வரலன்னா நான் மறுபடியும் சீரியல் போறதுக்கும் தயங்க மாட்டேன். நான் சீரியல் நடிக்கிறதுக்கு தயார் தான். எப்பவுமே சீரியல் நடிச்சிட்டு இருப்பேன். இல்ல இந்த வாய்ப்பு வரல, உங்களுக்கு இவ்வளவுதான் நம்ம பேமெண்ட் கொடுப்பாங்க, நீங்க சீரியல் தான் நடிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கும் போக தயார். அதனால எப்பவுமே யாரையுமே பகிச்சுக்க மாட்டேன். எங்க போனாலும் தீபாக்கானா நீங்க கேட்டுப்பாங்க, ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் கேரக்டர் தான். என்கிட்ட நடிக்கிற ஆர்டிஸ்ட் சிலரோட செட் ஆக மாட்டாங்கன்றவங்கள கூட என் கூட ரூம்ல போய் வைப்பாங்க. ஏன்னா தீபாக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. நம்ம அதை என்னைக்குமே காப்பாத்துவோம். அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஓகே, உங்க லைஃப் ஜேர்னில இப்ப முதலேந்து இப்ப வெள்ளையும் மக்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணணும், உங்க லைஃப்ல என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? நான் அட்வைஸே பண்ண மாட்டேன் தங்கச்சி. அதுவே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் தான். யாருக்கும் ஏங்க அப்படி சொல்றீங்க? அப்படி கிடையாது. இப்ப என்னுடைய பார்வையில ஒரு சில விஷயம் சரியா தெரியும், தவறா தெரியும். அவங்களுடைய பார்வையில ஒரு சில விஷயம் சரியா தெரியும், தவறா தெரியும். இப்ப எனக்கு சரின்னு தெரியுற விஷயத்த நான் அவங்களுக்கு சொல்லும் போது அது அவங்களுக்கு தவறாப்படும். அப்ப அவங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லும் போது அது எனக்கு தவறாப்படும். அது வந்து நம்மளுக்கு பகைமையே தான் ஏற்படுத்தும். அதை விட நம்ம அறிவுரையே சொல்லக்கூடாது யாருக்குமே. வேணா ஒரு வழி சொல்லலாம், எப்பா நீ இப்படி அட்வைஸ் வேண்டாம், ஒரு வழி. அதாவது இப்ப என்ன பொறுத்தவரையிலும் எல்லாராலையும் எல்லாரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ உங்க வாழ்க்கையாகட்டும், என் வாழ்க்கையாகட்டும், நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வேறு வேறு விதமா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? சோ ஒரு சில பேருக்கு என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய இடத்துல சொல்றேன் தங்கச்சி. அதாவது சொல்லுங்க. ரேகா எந்த ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த காலேஜ் போனாலும் சரி, என் லைஃப்ல நடந்த சில விஷயங்களை சொல்லி அதாவது எப்பவுமே காத்துக்கிட்டே இருக்கணும். வாய்ப்பு எப்ப வரும் காத்துக்கிட்டு இருக்கணும். அது நம்ம 60 வயசுல கூட வரலாம். அந்த 60 வயசு வரைக்கும் நம்ம ஒரு உழைப்பு போடுறோம் பாத்தீங்களா, அது 60 வயசுக்கு அப்புறம் கூட கிடைக்கலாம். ஆனா அந்த தாமதத்தை உடனே வந்து நம்ம நொந்து போய் வழிய மாத்திரக்கூடாது. இப்ப நான் சினிமாவிலதான் சாதிக்கணும்னு வந்துட்டேன்னா கடைசி வரைக்கும் சினிமாவிலதான் கிடக்கணும். கஷ்டமோ நஷ்டமோ ஓடிடக்கூடாது. இப்ப ஒரு பாடகியா நீ வாய்ப்பு கேட்டு வரணும்னா, ஆனா ஈஸியா ஒரு இடத்த நீ அடையணும்னு நினைச்சு வேற வேற தவறான பாதையில நம்ம போனோம்னா அது வந்து சிலருக்கு அது வந்து பெரிய வாய்ப்புகள் கொடுக்கலாம்.
ஆனா முக்காவாசி பேர் அதுல ஜெயிச்சதா நம்ம பார்க்க முடியல. ஆமை மாதிரி நம்ம ஊர்ந்து 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 வந்தா கூட நேர் பாதையில போனோம்னா நம்ம இத்தனை வருஷம் உழைப்பு போட்டோம் பாத்தீங்களா, அதுக்கான மொத்த பலனும் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு வாழ்க்கையில ரொம்ப பிடிச்சது அன்புதான். யாராவது யார் மேலேயாவது அன்பு வச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு தவறான பேர் சொல்லி அதை கொச்சப்படுத்தாதுங்க. ஏன்னா ஒரு அன்பு அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏங்கி இருப்பாங்க. அது உடல் ரீதியா தான் கிடைக்கணுங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிற வேற ஏதாவது ஒரு குணாதிசயம் அவங்களை அட்ராக்ஷன் பண்ணி இருந்துக்கலாம். சோ அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏங்கி போறவங்களை தவறு சொல்லாதீங்க. அப்புறம் வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் போராடணும். இன்னைக்கு நிறைய குழந்தைங்க சூசைட் பண்றாங்க. அது எதுக்குன்னு தெரியல. சின்ன வலிகளை கூட தாங்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அம்மா அப்பா எல்லாம் திட்டலையோ என்னவோ தெரியல. எங்க அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப திட்டிருக்காங்க, திட்டு வாங்கி அப்படி கிடையாது. அதாவது எப்போ எங்க அம்மா சொல்லுவா, நான் செத்தா கூட அழக்கூடாதுமா, அடுத்து என்ன வேலையோ அது பார்த்து போயிட்டே இருக்கணும். எங்க அம்மா போயிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே. அதனால எங்க அம்மா அழுது அன்னைக்கு நான் டப்பிங், எனக்கு ஒரு சீரியலுக்கு டப்பிங் கண்டிப்பா நான் பேசணும், டேப் போகணும்னாங்க. நான் போய் பேசிட்டு திருப்பி உட்கார்ந்தேன். ஆமா ஆமா. நம்ம அதாவது நம்ம வேலையை நம்ம பாசம்ன்றது ஒரு பக்கம் அது இருக்கும். அந்த என்னைக்குமே மாத்த முடியாது. ஆனா அந்த அந்த பாசம் நம்ம செய்யற வேலையை என்னைக்குமே தடுக்க கூடாது. நம்ம போயிட்டே இருக்கணும், வேலையை நோக்கி போயிட்டே இருக்கணும். இன்னொன்னு பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்னு வெட்ஸாயிடக்கூடாது. காத்துக்கிட்டே இருக்கணும், காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த கொக்கு இருக்கு பத்தியில, அது இன்னும் சொல்லுவாங்க, ஓடு மீன் ஓட உருமீன் வருவரை காத்திருக்குமா கொக்குங்கிற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கணும். ஓடுற மீனெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன ஏம் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த மீன் வந்தாதான் கவணும். சோ காத்திருப்பு அப்படின்றதுக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியம். வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் பொறுமை, எல்லாத்துக்கும் கோவப்படக்கூடாது. தீபாக்கா ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டேன். ஆனா டென்ஷன் ஆயிட்டேன்னா என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படியே கோவம் வந்துச்சுன்னா எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா அந்த கோவம் எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்துலயும் ரொம்ப பொறுமையா இருப்பேன். இந்த மாதிரி பொறுமைசாலி கிடையவே கிடையாது. ஆனா வந்துச்சுன்னா என் கையெல்லாம் நடுங்கும். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்கும், கண்ணெல்லாம் கலங்கிரும், வார்த்தை டப்பு டப்பு டப்புன்னு விட்டுருவேன். ஆனா அதுவும் அந்த டைம் வரைக்கும் தான். அந்த பேசி முடிச்சோடனே மனசு ஐயோ அவங்கள பேசிட்டோமேன்னு நான் போய் ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுருவேன். உடனே சாரி கேட்ட ஆட்களும் உண்டு. அது மாதிரி கோவம் அவ்வளவு வராது. அது எப்பாவது வந்தாதான் ஆச்சரியப்படுறது. இல்ல எங்க பிள்ளைகள் கூட சொல்லுவோம், அம்மா ஒரு கோமாளி இருந்துட்டு போட்டோம், கோமாளியாவே இருந்துட்டு போயிடணும். அம்மா ரொம்ப புத்திசாலின்னு காட்டக்கூடாது. கோமாளியா இருந்து புத்திசாலித்தனமா விஷயத்த புரிய வச்சிருக்கணும் பிள்ளைகளுக்கு. நம்ம சொன்னீங்க, நம்ம அறிவுரை சொல்றோன்னே தெரியக்கூடாது. அப்படியே என் பிள்ளைகளை கட்டி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டே சொல்ல வேண்டிய விஷயத்த. அது மாதிரி நம்ம லைஃப ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா எல்லாரும் வாழுங்க. நான் அதான் சொல்லுவேன். நான் அறிவுரையே சொல்ல மாட்டேன் யாரும், என்னுடைய அனுபவத்தை மட்டும்தான் சொல்லுவேன். அறிவுரை சொல்றதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. நான் ஒரு பெரிய பேச்சாளரும் கிடையாது. அதனால அது வேற, அது வேற டிபார்ட்மெண்ட். அது அவங்க சேகரிச்ச விஷயங்களை வச்சு சொல்லுவாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவப்பட்ட விஷயத்த வச்சு இப்ப நான் சொல்லியிருக்கேன். பொறுமை ரொம்ப விஷயம், ரொம்ப அவசியம். அன்பு காட்டுதல்ல தவறு கிடையாது. ஆனா யாருகிட்ட அன்பு வைக்கிறங்கிறது ரொம்ப முக்கியம் தாங்க ரேகா. அன்பை ஆமா, அன்பை தப்பானவங்க மேல வச்சிடக்கூடாது. அதுவும் நம்ம வாழ்க்கையில காயப்படுத்திடும். அதனால நம்ம யாருக்கிட்ட அன்பை கொடுக்குறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். அதை ரொம்ப ஜாக்கிரதையா வாலிய பிள்ளைகள் கொடுக்கணும். அதனால பின்னாடி என்ன வரும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதையும் யோசிச்சு அந்த அன்பை கொடுக்கணும். அதனால அன்பை நம்ம அன்பு தானே, கண்ணை மூடிட்டு கொடுக்க கூடாது. கண்ணை மூடிட்டு அன்பை கொடுக்க கூடாது. ரொம்ப ஓவரா பேசுறேன்னு நினைக்கிறேன். பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்துல நம்ம சாதிக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ரொம்ப அசிங்கப்படுறோம், வாழ்க்கையில அசிங்கப்பட்டுட்டே இருக்கோம், அவமானப்பட்டுட்டே இருக்கோம்னா கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துக்கார். பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சாதனையாளரா நீ வரப்போறேன்னு அர்த்தம். சோ அதுக்கு நீ இன்னும் உன்னை தயார்படுத்தணும். உன்னுடைய திறமைகளை இன்னும் மென்மேல வளர்த்துக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு கனடால என் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, விஜிதான்னு. அவதான் நான் சினிமா ஃபீல்டு வர்றதுக்கு காரணம். கனடா தமிழ்ச்சங்கம் யாராவது இதை பாத்தீங்கன்னா, கனடால வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுல என் ஃப்ரெண்ட் அப்படியே பாத்துக்கிட்டதே இருக்கு. அது ரொம்ப வாழ்நாள் இயக்கம்.
போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவளை பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு சரி, விஷயம். கனடால விஜிதாவை பாக்கணும்னீங்களே, என்ன பாக்கணும்னு சொன்னீங்களா நீங்க? ஐயோ ரேகா, உங்க விஜிதா உங்க ஃப்ரெண்ட மட்டும் பாக்கணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? என்ன பாக்கணும்னு சொல்லல பாத்தீங்களா? கண்டிப்பா நீங்க அங்க வருவீங்க தானே? நீங்க வர மாட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னா கண்டிப்பா டொராண்டோல நான் உங்களை எல்லாத்துக்கும் சுத்தி காமிச்சு என் முழு பொறுப்பையே நான் எடுத்துப்பேன். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா, அது ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இந்த இன்டர்வியூ பாக்குறது வந்து இது இன்டர்வியூ கிடையாது. உங்க அக்கா வாழ்க்கையில நடந்த ஒரு சில விஷயத்துல என் தம்பிங்களுக்கும் தங்கச்சிக்கும் நான் சொல்லியிருக்கேன். வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்ணீர் வந்து வடிச்சிட்டு சோகப்பட்டுட்டு ஒரு இடத்துல முடங்கி கிடந்துறாரு. உனக்கு அழணும்னு தோணுதா, ஒரு கதவை மூடிட்டு ஓடு கத்தி அழுது மனசுல உள்ள வலியெல்லாம் வெளியில வந்துடும். அடுத்தது கண்ணை தொடச்சிட்டு என்ன வேலை செய்யணுமோ அதை பார்த்து போயிட்டே இரு. இன்னொன்னு, ரொம்ப சுயநலமாவும் இருக்காது. இப்ப நிறைய பேர் ரொம்ப செல்பிஷா இருக்காங்க. எனக்கு அது பிடிக்கவே இல்லை. ஐயோ, நாங்க அப்படி கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு நீதி கதைகள்லாம் சொன்னாங்க அப்போ. நிறைய நாய் கதை, குரங்கு கதை, பூனை கதை அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்ததுனாலதான் அப்பெல்லாம் ரொம்ப இறக்க சுபாவம், ரொம்ப அது ரொம்ப சில விஷயத்துல சுயநலமா இருக்க மாட்டேன். இப்ப வந்து அந்த இறக்க சுபாவம் ரொம்ப செல்பிஷ், அது அந்த செல்பிஷா இருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கு அவங்க மேல தப்பு இல்ல, வளர்ற விதம் அப்படி. சோ வந்து அதெல்லாம் மாத்திட்டு நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இந்த உலகம், கடவுள் நம்மளுக்கு அடுத்த படைப்பு இருக்குமா இல்லையா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இருக்கிற இந்த ஒரு படைப்பை வந்து எனக்கான வாழ்க்கை நான் வாழ்ந்து சந்தோஷமா தான் போவேன்னு நம்ம வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழுங்க. ஹாப்பியா இருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்ற தன்னம்பிக்கையோட வாழுங்க பிள்ளைகளா. தேங்க்யூ, சூப்பரா பேசுனீங்க, ரொம்ப அழகா பேசுனீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீபா எவ்வளவு அழகா பேசினாங்க பாத்தீங்களா? அதாவது அவங்களுக்கு டைம் இல்லைங்க, இல்லாட்டி நான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. ஆனா அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? இப்ப பாருங்க, அவங்க வந்து பொறுமை ரொம்ப 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 முக்கியம் சொல்லியிருக்காங்க. யாராவது ஏதாவது மைண்ட்ல வச்சுக்கிட்டா அதை நோக்கி நம்ம போகணும்னா கண்டிப்பா நீங்க பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து அதை எப்படியாச்சும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க அவங்க சொன்ன மாதிரி பொறுமையா இருங்க. அதுவும் இல்லாம ரொம்ப கைண்டா இருங்க எல்லார்கிட்டயும். இந்த செல்பிஷா இல்லாம, ரொம்ப சுயநலம் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம நீங்க எல்லார்கிட்டயும் நல்லா அன்பா பழகுங்க. அன்பை பத்தி பேசினா ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது அன்புக்கு நான் அடிமை அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு, அந்த மாதிரி இருக்காங்க தீபா. ஆக்சுவலா அன்புக்குன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க போல இருக்கு. தீபா, நான் நிஜமா சொல்றேன், ரொம்ப 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 சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனது. உங்களோட டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ரியலி ஃபீல் சோ ஹாப்பி. நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். நன்றி மேடம். நன்றி. நன்றி ரேகா. நன்றி ரேகா.